ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. பாரத தலைநகர் புதுடெல்லியை கடுமையான குளிர் தாளாட்டி கொண்டிருந்தது. காலை 10 மணி ஆகியும் சீசன் டெல்லிக்கு அணிவித்திருந்த பனி பர்தாவை இன்னும் விலக்கிக் கொள்ளவில்லை. விமான நிலையங்களில் ரன்வே தெரியாமல் பல விமானங்கள் வெளிச்சத்தின் தயவை எதிர்நோக்கி பயணிகளுடன் டெல்லியை இலவச வட்டமடித்துக் கொண்டிருந்தன. மனிதர்களுக்கு ஸ்வெட்டருக்கு மேல் மற்றொரு ஸ்வெட்டர் தேவையாயிருந்தது. மத்திய சிறைச்சாலை. ஆயுள் கைதிகளின் பிளாக்கில் அந்த தனிச்சிறையில் இருந்து அவனுடைய அலறல் விட்டு விட்டு ஒலித்துக் கொண்டிருந்தது. ஐயோ ஐயோ, வலி தாங்க முடியலையே, என்னை கொன்னு போட்டுடுங்க அம்மா. அடர்த்தியாய் தாடியுடன் மெலிந்த தேகமாய் இருந்த அந்த ஆயுள் கைதி அகஸ்டின் 2 கைகளாலும் தனது வயிற்றை பிடித்தபடி வலி தாங்காமல் தரையில் புரண்டு அலறிக் கொண்டிருந்தான். கம்பிக்கு வெளியில் இருந்து வார்டன் அதட்டினான். டேய், கொஞ்ச நேரம் வழியை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதா உன்னால? அதான் ஜெயிலர் ஐயா கிட்ட தகவல் சொல்லி அவர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்கதா சொன்னேன்ல. டாக்டர் வர்ற வர பொறுமையாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணாத. போயா, உனக்கு வலி வந்தாதான் தெரியும். ஐயோ, 1 மணி நேரமா அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேனே. வலி அதிகமாகிக்கிட்டே இருக்கு. டாக்டர் வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? அதுக்குள்ள செத்து போயிடுவியா அம்மா? அகஸ்டின் கண்களில் இருந்து வேதனை மிகுதியில் கண்ணீர் வழிய உதடுகளை அழுத்தமாக கடித்து வலியை பொறுத்து கொள்ள முயன்றான். மேலும் 10 நரக நிமிடங்கள் கழிந்த பிறகு டாக்டரும் ஜெயிலரும் பூட் சத்தம் சரசரக்க வந்து சேர்ந்தார்கள். துடித்துக் கொண்டிருந்த அவனை சோதனை செய்யவே 2 பேர் அழுத்தி பிடித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. டாக்டர், டாக்டர், என்னை கொன்னுடுங்க. ஏதாவது ஊசி போட்டு என்னை கொன்னுடுங்க. என்னால வலியை தாங்க முடியல. ஊசி போட்டு கொலை செய்யறதுக்கா நான் டாக்டருக்கு படிக்கல. கொஞ்சம் வலியை அடக்கிட்டு என் கேள்விக்கு பதில் சொல்லு. எவ்வளோ நேரமா வலிக்குது? 1 மணி நேரமா வலிக்குது டாக்டர். விட்டு விட்டு வலிக்குதா இல்ல தொடர்ந்து வலி இருக்கா? தொடர்ந்து வலி இருக்கு டாக்டர். ஒரே அளவுல வலி இருக்கா இல்ல குறைஞ்சு கூடுதா? குறையவே இல்லை டாக்டர். ஒவ்வொரு வினாடியும் வலி கூடிக்கிட்டே இருக்கு டாக்டர். தாங்க முடியல, பேசக்கூட முடியல. திணறலாக முயன்று முயன்று பேசினான் அகஸ்டின். சரியா எந்த இடத்துல வலிக்குது? உன் விரலால தொட்டுக்காட்டு. தன் விரலால் அவன் தொட்டுக்காட்டின இடத்தில் டாக்டர் தொட்டு பார்த்தார். தடவி பார்த்தார், அழுத்தி பார்த்தார். அவர் அழுத்தியதும் உயிரே போய்விட்டது போல ஒரு பெரிய அலறினான் அகஸ்டின். டாக்டர் ஜெயிலரிடம் திரும்பி, 2 வாய்ப்பு தான் சார். ஒன்று அப்பெண்டிக்ஸ், அதான் குடல் வாழ்வு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டிருக்கலாம். இல்லை யூரின் பிளாடர்ல ஸ்டோன் பிளாக்கேஜ் இருக்கலாம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாதான் தெரியும். அப்பெண்டிக்ஸ் பிரச்சனையா இருந்தா அப்பெண்டிக்ஸ் பிரச்சனையா இருந்தோம் அது முத்திர நிலையில இருந்தா உடனே ஆப்ரேஷன் தான் பண்ணியாகணும். வேற வழியே இல்லை. தற்காலிகமாக வலியை குறைக்க நான் ஊசி போடுறேன். நீங்கள் இவனை உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறது நல்லது. அதுதான் என்னோட அபிப்பிராயம். டாக்டர் தன்னுடைய கிட்டை திறந்து சிரஞ்சில் மருந்து ஏற்றி அவனுக்கு குத்தினார். உறக்கத்திற்காக மற்றொரு ஊசியும் போட்டார். 2 மாத்திரைகளை உடனே விழுங்கச் செய்தார். டாக்டர் ஜெயிலரோட திரும்பி நடந்தபோது, இப்போ நான் கொடுத்துருக்கிற ட்ரீட்மெண்ட் 2 இல்லை 3 மணி நேரத்துக்கு அவனை அமைதியாக வச்சிருக்கோம் என்றார். அதற்குள்ள அவனை அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடுறேன் டாக்டர். நன்றி என்ற ஜெயிலர் தனது அறைக்குள் வந்து டெலிஃபோன் எடுத்தார். தனது ஏரியா போலீஸ் சூப்பரண்டை தொடர்பு கொண்டு விவரம் சொல்லி, கைதியோட செக்யூரிட்டிக்காக நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போலீஸ்காரங்களை அனுப்புறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட். நம்ம தாமத போக்கினா ஏதாவது விபரீதம் ஆகி எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது பாருங்க. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ என்றார். உடனே ஏற்பாடு பண்ணுறேன் சார். 1 மணி நேரத்திற்குள் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிள்களும் மத்திய சிறைக்குள் வந்து சேர்ந்தார்கள். அசிஸ்டன்ட் செயலர் ஒருவரும் போலீஸ் குழுவுமாக மயக்கமாக இல்லை உறக்கமா என்று புரியாமல் குழப்பத்தில் ஆனால் வலி முனங்களுடன் இருந்த அகஸ்டினை ஒரு டாக்ஸியில் ஏற்றி அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து அட்மிஷன் போட்டார்கள். எக்ஸ்ரே அறையில் டெக்னீஷியன் வர வேண்டும் என்று சொல்லி வார்டில் படுக்கை ஒதுக்க காத்திருக்க சொன்னார்கள். அசிஸ்டன்ட் ஜெயிலரும் சப் இன்ஸ்பெக்டரும் தத்தம் தொழிலில் உள்ள கஷ்டங்களை புலம்பி தீர்த்து கொள்ள ஆளுக்கு ஒரு டீ தேவைப்பட்டது. டீ குடித்துவிட்டு வந்து 2 கான்ஸ்டபிள்களிடமும் பொதுவாக கேட்டார். சப் இன்ஸ்பெக்டர், அவனை எக்ஸ்ரே எடுப்பதற்காக அழைத்து சென்றிருக்காங்களா? அப்பொழுதுதான் 2 கான்ஸ்டபிள்களும் திரும்பி கட்டில் காலியாக இருப்பதை பார்த்து, ஐயோ, இங்கதான் இருந்தான் என்று கோரஸாக பதறினார்கள். மாலை செய்தித்தாளின் 3ஆம் பக்கத்தில் அகஸ்டினின் முன்னாள் புகைப்படத்துடன் செய்தி வெளியிட்டிருந்தார்கள். ஆயுள் கைதி சாமர்த்தியமான முறையில் தப்பியோட்டம். படத்தில் காணப்படும் தப்பியோடைய கைதியை பற்றி தகவல் தர வேண்டிய முகவரி. பகுதி 2. அவள் உயரமாக இருந்தாள். சரேல் வளைவுகளுடன் இருந்தாள். இளமையின் கம்பீரமான ஆர்ப்பாட்டங்களுடன் இருந்தாள். கடையில் சிற்பமாய் இருந்தான். தற்சமயம் அந்த கட்டிலில் படுத்திருந்தாள். மெத்தைக்கு மட்டும் துணி போர்த்தி இருந்தது. ஆனால் அவள் மூடப்பட்டிருந்தாள். ரஞ்சித்தாள். ஏ ரஞ்சித், என்ன அவசரம்? அடுத்த வினாடி பூகம்பம் ஏற்பட்டு இந்த நரகத்தோட சிதறி போயிடுற போலவே. என்ன? மெதுவா. அவன் மீசையை பிடித்திழுத்து சொன்னாள். பேசாத.
எல்லா நேரங்கள்லேயும் தான் பேசி தீர்க்கிறோமே, இப்போவுமா? அவன் இடது கை அவளின் கழுத்துக்கடியில் சிக்கியிருந்த ஆஸ்பத்திரி வராந்தாவில் பினாயில் ஊற்றி குச்சி துடைப்பத்தால் துடைப்பது போல் வலது கை அவளின் உடம்பு முழுக்க சர்வ சுதந்திரமாக விரல் யாத்திரை மேற்கொண்டிருந்தது. ஏ சாரிப்பா, நீ திட்டினாலும் சரி, என்னால் பேசாமல் இருக்க முடியல. உன்னை கேட்டுடுறேனே, இந்த சப்ஜெக்டை தவிர வேற எதுவா இருந்தாலும் அனுமதி இல்லை என்று அவள் உடம்பை தொட்டு காட்டினான். இந்த சப்ஜெக்ட் தான் உனக்கு அழுக்கல? ஏன் உனக்கு அழுத்துருச்சா? இல்லை, ஆனால் உன் அளவுக்கு வெறி இல்லை. இப்படிதான் பல் பதிகிறபடி கடிப்பாங்களா? உன் உதட்ட சும்மா விட்டது தப்பு. வேற பகுதியிலிருந்த தன் தலையை அவள் முகத்திற்கு கொண்டு வந்து கொக்கை மீன் கொத்துவது போல அவள் உதடுகளை கவ்வலாக முற்றுகையிட்ட பிறகு ரஞ்சித் முதுகு வியர்க்க துவங்கினான். எழுந்து அணிந்து தண்ணீர் குடித்தான். கீழே கிடந்த நைட்டியை காலாலேயே எடுத்து அவளை நோக்கி வீசினான். எனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர். அவள் நைட்டி கோபித்துக் கொள்ளுமே என்பதற்காக வெறுப்பாக அணிய துவங்கினாள். கொடுத்துவிட்டு சிகரெட் பற்ற வைத்தான். ரஞ்சித் அவளுக்கும் நீட்ட பற்ற வைத்து கொட என்று கூந்தலை பிரஸ் செய்ய துவங்கினாள். பற்ற வைத்ததை வாங்கி சுவாரஸ்யமாக புகைத்த அவள் என்கிற ஸ்வாதி, என்னாச்சு ரஞ்சித்? ஒரு வாரமா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஏன் இன்னும் நமக்கு தகவலே இல்லை என்றாள். உதட்டை பிதுக்கி தலையசைத்தான். சிகரெட்டின் நெருப்பை என்னவோ வைரம் போல பார்த்தான். தெரியல ஸ்வாதி, ஒருவேளை பொறுப்பு வேற யாருக்கும் போயிடுச்சோ என்னவோ. நம்பிக்கையா சொன்னேன் ரஞ்சித். அப்படிதான் சொல்லப்பட்டேன். தொகை எவ்வளோன்னு சொன்ன? 25 லட்சம். ஒரு ஊருக்கு எவ்வளோ மதிப்பான விலை. கொடுக்குறவங்களுக்கு இது ஒரு தொகையே இல்லை சுவாதி. பெரிய சட்டையில ஒரு சின்ன பட்டன், தட்ஸ் ஆல். யாரா அது? இந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையே இல்லாதது. 25 என்ன செய்யலாம் ரஞ்சித்? உன் கையில தூக்கி கொடுத்துட்றாங்களா என்ன? வந்துட்டாதான் பேசுறேன். வரட்டும். பரிசு சீட்டு சமாச்சாரம் இல்லை, உழைக்கணும். எவ்வளோ பெரிய ரிஸ்கை எதிர்கொள்ளணும் தெரியுமா? பிரசவம்னா வலிக்கும், ரிஸ்க் எடுக்கிறதால தான் கால் கோடி. ஒலித்த டெலிஃபோனை எடுத்து பேசியிருக்கிறார்கள். 1 மினிட் என்று அவனிடம் நீட்டினாள். வந்துவிடப் போகிறது ரஞ்சித். ஹலோ ரஞ்சித் என்றான் வாங்கி. வெயிட் ஹார்ஸ், சூட் நம்பர் 19. அவ்வளவுதான் சொல்லப்பட்டது. எதிர்முனையில் வைக்கப்பட்டது. ரஞ்சித் கலற்றி வைத்திருந்த வாட்சில் பார்த்தான். 10:45. ஜன்னலுக்கு வெளியே இருட்டுக்கு வெள்ளை பூசிக்கொண்டிருந்த பனி. ரஞ்சித் பீரோ திறந்து வேறு உடை எடுத்து அணிந்தான். மற்றொரு கபோர்டில் விதவிதமாக இருந்த விக்குகளில் ஒன்றை எடுத்து தலையில் பொருத்தி கொண்டு, அதே அளவு நரையோடிய மீசையை எடுத்து பொருத்தி கொண்டு, கண்ணாடி அணிந்து கண்ணாடி முன் நின்ற போது சொந்த அடையாளங்களை தொலைத்திருந்தான். சுவாதி ஒரு வட்ட மச்சத்தில் கம் தடவி அவன் தாடை அருகில் ஒட்டிவிட்டாள். நம்ம கார்லா போறோம்? சேச்ச, தெருமுனைக்கு போய் டாக்ஸி பிடிப்பேன். கொட்டாவி விட்டாள். ரொம்ப நேரமாகுமா திரும்ப? அது அங்கே போனாதான் தெரியும். நீ தூங்கு, நான் சாவி எடுத்துகிட்டு போகிறேன். உன்னை எழுப்பாமல் வந்து படுத்துக்கிறேன். நான் வரும்போது நீ இருக்கிற போனஸை பொறுத்து செகண்ட் இன்னிங்ஸில் துவங்கினாலும் துவங்கலாம். கிழவனுக்கு ஆசையை பாரு. கன்னத்தில் எடுத்து அனுப்பி வைத்தாள். தன் வீட்டை விட்டு வெளியேறி மப்ளரை கழுத்தில் சுற்றி கொண்டு மெதுவாக நடக்கத் தொடங்கினான் ரஞ்சித். பகுதி 3. ஹோட்டல் வெயிட் கார்ஸ். ரேஸ்கோஸ் அருகில் கம்பீரமாக தன் உடலெங்கும் வெள்ளை மார்பிள்களை பதித்து கொண்டு நின்றது. புதிதாய் பார்ப்பவர்கள் அதை ஹோட்டலா இல்லை பழங்கால அரண்மனையா என்று சந்தேகப்படுவார்கள். அந்த வகையில் ஒரு பழமை டச்சுடன் ஆனால் இன்றைய தேதியின் அத்தனை விஞ்ஞான சௌகரியங்களையும் இணைத்து கொண்டு கட்டப்பட்டிருந்த அந்த ஹோட்டல் இது. இரவென்று ஒப்புக்கொள்ள தயாரில்லாமல் மின்சார விளக்குகளை போர்க்கொடியாக உயர்த்தி வெளிச்சமாய் ஜொல்லித்துக் கொண்டிருந்தது. டாக்ஸியை விட்டு இறங்கி கிழவன் ரஞ்சித் தன் நடையிலும் தளர்வை சேர்த்து கொண்டு பிரதான கண்ணாடி கதவுகளை நோக்கி நடந்தான். வெள்ளை பட்டு துணியால் டர்பன் வைத்து அதில் வர்ணமயமாய் சிறகுகளை செருகி வைத்திருந்த கதவுக்காரன் எல்லோருக்கும் போல இவனுக்கும் பாதி உடம்பை முன்புறம் மடிந்து வரவேற்று கதவை திறந்து விட்டான். கார்பெட்டில் நடப்பது வாட்டர் பெட்டின் மேல் நடப்பது போல அத்தனை மென்மையாக இருந்தது. உயர்ந்த ஜாதி மக்கள் இறைந்த குரலில் பேசிக்கொண்டிருந்தார்கள். அங்கங்கே திவான் சோஃபாக்களில் உட்கார்ந்து எதையோ படித்துக் கொண்டிருந்தார்கள். வெளிப்படையாக தெரிகின்ற 2 லிப்டுகள் ஓசையில்லாமல் ஏறி இறங்கி கொண்டிருந்தன. புக் ஷாப், டிராவல்ஸ், பிரான்ச் கடந்து 8 வடிவத்தில் இருந்த நீச்சல் குளத்தை சுற்றி கொண்டு சூட்ஸ் இருந்த பகுதிக்கு நடந்தான் ரஞ்சித். சூட் நம்பர் 19. ஒரு மினி பங்களா போல வாசலில் செயற்கை நீரூற்று, ரோஜா தோட்டம் எல்லாம் வைத்திருந்து வந்தான். கதவில் 19 என்று பித்தளை எண்கள் பளபளப்பாக இருந்தன. அருகில் உள்ளங்கை அகலத்திற்கு அழைப்பு மணி பித்தான் இருந்தது. அதை தொட்டதும் உள்ளே ஒரு குயில் விக்கலுடன் கூவியது. எஸ். குரல் வந்ததும் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தான் ரஞ்சித். மறுபடியும் கணுக்கால் வரை மூழ்கடிக்கும் கார்பெட், நரம்பை குசலம் விசாரிக்கும் குளிரூட்டப்பட்ட காற்று. படுக்கையில் ஒருக்களித்தபடி ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரின் கீபோர்டில் தட்டி
ஸ்கிரீனில் வரி வரியாக படித்துக் கொண்டிருந்த சிவப்பு உடம்பு சார்லஸ். தன் உடம்பில் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்திருந்தான். ஆட்டுக்கு மாதிரி தாடி வைத்திருந்தான். பூனை கண்கள், சிவந்த ரோமங்களுடன் தலை, புருவங்களில் முடி தேட வேண்டும். அவனை பார்த்ததுமே இவன் இந்தியே இல்லை என்று யாருக்கும் தெரியும். வா ரஞ்சித், உட்காரு. எப்படி இருக்க? நிக்கோட்டின் வடிகட்டும் நீளமான ஃபில்டரில் பொருத்தின தன் சிகரெட்டை எடுத்துக்கொண்ட சார்லஸ் கண்ணாடி டீப்பாயில் இருந்த சிகரெட் பாக்கெட்டை காட்டினான். ரஞ்சித் அமர்ந்து எடுத்துக்கொண்டு, 4 தினங்களுக்காக உங்க அழைப்புக்காக காத்திருந்தோம் என்றான். தோ என்றால், நானும் சுவாதியும். சுவாதியை நீ கல்யாணம் இல்ல, அது ஒண்ணுதான் பாக்கி. செஞ்சு கொள்ள அபிப்பிராயம் இருக்குதா என்ன? அது உண்டு, அவசியம்தான், யோசிக்கணும். இப்போவே நாங்க ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக தான் வாழ்ந்துட்டு வர்றோம். அது உன் சொந்த விஷயம். சுவாதி நம்பகமானவ தானே? உங்களுக்கு ரகசியங்கள் காப்பாற்றப்படுமாங்கிற அரிச்சுவடியான சந்தேகங்கள் தேவையில்லை. சர்பாஸ், அதுவும் வெற்றிகரமான 5 ப்ராஜெக்டுகளுக்கு அப்புறம். சார்லஸ் புன்னகைத்து, ரஞ்சித், இதுவரை நீ நடத்தின 5 கொலைகளும் அதிகாரிகள். இந்த தடவை நபர் பெரியவர், பெரிய அந்தஸ்து. 25 லட்சம்னு தொகை சொல்லப்பட்ட போவே நான் ஓரளவு யூகிச்சேன் சார்லஸ். சார்லஸ் எழுந்து மெதுவாக நடந்தான். ஒரு வீடியோ கேசட்டை தன் சூட்கேஸில் இருந்து எடுத்தான். டெக்கில் அதை போட்டு டிவியை ஆன் செய்து வீடியோ சேனலுக்கு மாற்றி ரிமோட் கண்ட்ரோல் பீஸை எடுத்துக்கொண்டு கட்டிலுக்கு வந்து அமர்ந்தான். ரஞ்சித், நபர் யாருன்னு ஏதாவது யூகம் பண்ணி வச்சிருக்கியா? இல்லை, நிச்சயமா இந்த தடவை அதிகாரிகள் குழுவில் இல்லை. சரி, யாரு? தெரியலையே, நீங்களே சொல்லிடுங்க. ரிமோட் கண்ட்ரோலால் வீடியோவை இயக்கியதும் டிவி திரையில் குறுக்கு கோடுகளுக்கு பின் ஒரு பொது கூட்டத்தில் க்ளோஸ்அப்பில் பேசிக்கொண்டிருந்த நபரை பார்த்ததும் ரஞ்சித்தின் வலது கை தன்னையும் அறியாமல் தன் நெஞ்சிற்கு சென்றது. மை காட், மத்திய அமைச்சர் ஆச்சரியா மல்கோத்ரா என்றான். ஆமா ரஞ்சித், இந்த தடவை உன் துப்பாக்கி குறிவைக்க வேண்டியது இவரைத்தான். இந்த இந்த கேசட்டை முழுக்க ஆராய்ச்சி பண்ணி ஆச்சரிய மல்கோத்ரா கலந்துகிட்ட கூட்டங்களில் தனிப்பட்ட அவரோட இல்லை விசேஷங்கள் எடுக்கப்பட்ட வீடியோக்களோட தொகுப்பு இருக்கு. அவரோட நட உட மேனரிசங்கள் இதை அறிய உனக்கு உதவும். கேசட்டை நிறுத்திய சார்லஸ் தன் தலையணை கடியிலிருந்து ஒரு பெரிய கவர் எடுத்து கொடுத்தான். இதில் அவருக்கு வழங்கப்பட்டு வர்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள், அவரோட தினசரி அலுவல்கள், இன்னும் 1 மாசத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டு இருக்கிற பொது நிகழ்ச்சிகளோட விவரங்கள், அவரோட குடும்ப விவரங்கள், காரியதரிசிகள் பற்றின விவரங்கள், தொலைபேசி எண்கள்னு எல்லாமே இருக்கு. இந்த ஸ்பேட் ஒர்க்கிங்க்கு மட்டும் 20 நாட்கள் தேவைப்பட்டுச்சு. இந்தா ரஞ்சித். கொஞ்சம் தயங்கி விட்டு ரஞ்சித் அந்த கவரை வாங்கி கொண்டு சிந்தனை வயப்பட்டான். என்ன ரஞ்சித், சிந்தனையில் ஆழ்ந்துட்ட? இல்லை, இதுவரை நான் செஞ்ச காரியங்களில் எதிரிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளே கிடையாது. மத்திய மந்திரியோட விஷயம் அப்படி இல்லை. இது ஒன்றும் அவ்வளோ சுலபமாக அமைய போகிற விஷயம் இல்லை சார்லஸ். தெரியும், அதனால தான் ரஞ்சித்தை கூப்பிட்டேன். அதனால தான் தொகை வெறும் 5லிருந்து 25 உயர்த்தப்பட்டது. தயக்கமாக இருக்கா ரஞ்சித்? இல்லை, ரிஸ்க் அதிகம். ரொம்ப ரொம்ப யோசிச்சு திட்டம் அமைக்கணும். யோசி, உன்னால் முடியும். 5 ப்ராஜெக்ட்லையுமே ஒரு துணுக்களவுக்கு கூட எந்த தடயத்தையும் விட்டு வைக்காம மாட்டிக்கிறாம சாமர்த்தியமாக செஞ்சவனி. ஒவ்வொன்றுமே அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். பாராட்டு இருக்கட்டும் சார்லஸ். இதில் ரிஸ்க் அதிகங்கிறதால நான் இன்னும் கொஞ்சம் அதிகம் எதிர்பார்க்கலாமா? முடிஞ்சா வெற்றி, முடியலைனா விலையா என் உயிரையே தரணுங்கிற அடிப்படையில் தான் திட்டம் அமைச்சாகணும். சார்லஸ் புன்னகைத்து கொண்டு, சரி கேளு, என்ன எதிர்பார்க்குற? 40 லட்சங்கள்? ரொம்ப தான் ஆசைப்படுற நீ. அத்தனை பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்வ ரஞ்சித்? எரிச்சு குளிர் காய்வேன். அதை நான் பார்த்துக்கிறேன் சார்லஸ். அது ஒன்றும் முடியாத தொகை இல்லைங்கிறது என் அபிப்பிராயம். தப்பிக்காம செஞ்சிருவியா? எந்த தடவையாவது தப்பு செஞ்சிருக்கேனா? இல்லைதான். சரி, ஒத்துக்கிறேன் ரஞ்சித். அட்வான்ஸாக 5 லட்சம் தர்றேன், மீதியை முடிச்சதும் வாங்கிக்கோ. சூட்கேஸில் இருந்து 500 ரூபாய் கட்டுக்கள் 10 எடுத்து அவன் முன்னால் வைத்தான் சார்லஸ். ரஞ்சித் அருகிலிருந்து செய்தித்தாளின் உள்ஷீட் எடுத்து அதில் கட்டுகளை வைத்து பொட்டலமாக கட்டி கொண்டான். இதையெல்லாம் பாரு, வேற ஏதாவது தகவல் வேணும்னாலும் என்ன கேளு, என்னால் தர முடியும் ரஞ்சித். சரி, அப்புறம் ஒரு விஷயம். என்ன? மார்ச் மாதம் முதல் வாரத்தில் மல்கோத்ரா ஜெர்மனிக்கு ஒரு கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட புறப்படுறாரு. அந்த பயணம் நடக்கக்கூடாது. உன் காரியத்தை அதுக்கு முன்னாடி முடிச்சாகணும். ரஞ்சித் தன் வாட்சில் தேதியை பார்த்து, அதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்கே, எனக்கு அவ்வளோ நாட்கள் தேவைப்படாது சார்லஸ். நான் புறப்படவா? எழுந்து கொண்டான். மறுபடியும் நாம் எப்போ சந்திக்கிறோம்? எனக்கு 1 வாரமாவது தேவைப்படும். பலவிதமாக யோசனை பண்ணி ஒரு இறுதி திட்டத்துக்கு வர்றதுக்கு. நான் திட்டத்தை முற்றிலுமாக வடிவமைச்சதும் உன் கூட தொடர்பு கொண்டு பேசிட்டு நேரில் சந்திக்கிறேன் சார்லஸ். தனிமை போர் அடிக்கல. அடிக்குது தான் என்று கண்ணடித்தான் சார்லஸ். நாளைக்கு சுவாதி அனுப்பி வைக்கிறேன் என்று அவன் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிட்டு பணக்கட்டுடன் வீடியோ கேசட் மற்றும் விவரங்கள் அடங்கிய கவருடன் புறப்பட்டான் ரஞ்சித்.
சூட்டை விட்டு வெளியேறியதுமே கிழவனாக தளர்ந்து நடந்தான். பகுதி 4. பகர்கன்ஸில் இருந்து அந்த ரூபா மருத்துவமனை தனியாருடையது. 4 மாடி கட்டிடம். மருத்துவத்துறையில் உள்ள அத்தனை வசதிகளும் கொண்ட ஹாஸ்பிட்டல். எல்லா துறைகளிலும் சிறப்பான மருத்துவர்கள் ரூபாவுக்கு வந்து செல்கிறார்கள். நோயாளிகளும் கார்களில்தான் வருகிறார்கள். டாக்டர்களும் கார்களில்தான், பார்க்க வருபவர்களும் கார்களில்தான். ஃபினாயில் வாசனை வீசாத பணக்கார நட்சத்திர மருத்துவமனை. அந்த சர்தார்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப முன்னதாகவே இறங்கிக் கொண்டு டாக்ஸியை அனுப்பி வைத்தான். நடந்தான். கையில் பல கூடை. மருத்துவமனையின் பிரதான வாசலுக்கு வந்து தயக்கம் காட்டாமல் உள்ளே வந்தான். ரிசப்ஷன் பகுதியில் போன் பேசிக் கொண்டிருந்த பெண் மணி ரிசீவரை வைக்கும் வரை காத்திருந்து, எஸ்கியூஸ் மீ, பேஷண்ட் பெயர் மிஸ் விக்டோரியா. இங்கே அட்மிட் ஆகி 1 வாரம் ஆகுது. எந்த வார்டு, எந்த ரூம் நம்பர்னு சொல்ல முடியுமா? 1 நிமிஷம் என்று அவள் தன் அருகில் இருந்த கம்ப்யூட்டரின் கீபோர்டில் தன் விரல்களை குதிக்க வைத்து திரையில் பார்த்த யூராலஜி டிபார்ட்மெண்ட் 3வது மாடியில் இடதுபுறம் ஸ்பெஷல் வார்டு ரூம் நம்பர் 319 என்று 1 நிமிடம் பார்வையாளர் நேரம் 9 மணியோடு முடிஞ்சிடும் என்றாள். சர்தார்ஜி கவரில் அவன் காட்டின வால் கிளாக்கில் மணியை பார்த்து, இன்னும் 10 நிமிஷம் இருக்கே, எனக்கு அது போதும், நன்றி என்று நடந்தான். நீங்கள் லிஃப்ட்டை உபயோகிக்கலாம் என்று அவன் சொன்னதை முதுகில் வாங்கி கொண்டு லிஃப்ட் திசையில் நகர்ந்தான். அடுத்த நிமிடத்திற்குள் அவன் ஸ்பெஷல் அறை 319 முன்பாக நின்றிருந்தான். விரல் மடக்கி மென்மையாக தட்டினான். கதவை திறந்த தலை நிறைத்த பெரியவர் அவனை புரியாமல் கண்களை சுருக்கி பார்த்தார். அவன் எதுவும் பேசாமல் அவசரமாக உள்ளே வந்து கதவை மூடி தாளிட்டான். அதே அவசரத்தில் தன் டர்பனையும் தாடியையும் எடுத்தான். பெரியவர் வாய் பிளந்தார். அகஸ்டின், நீயா? ஆமாம் மாமா. விக்டோரியா எப்படி இருக்கா? முதல்ல அதை சொல்லுங்க. அகஸ்டின் விசாலமான அந்த அறையில் கட்டிலில் படுத்துறங்கிக் கொண்டிருந்த விக்டோரியாவை பார்த்தான். பல நாட்களாக எடுக்காமல் சுருக்கு பையுக்குள் சிறை வைத்திருந்த வெற்றிலையைப் போல அவன் முற்றிலும் வாடி வதங்கி போயிருந்தாள். கன்னங்கள் ஒட்டி போய் கண்கள் குழிகளுக்குள் விழுந்து தலைமுடி நிறைய உதிர்ந்து உடம்பு குச்சியாக இழைத்து, ஐயோ, இவன் ஏன் விக்டோரியா தானா? மாமா, மாமா, இந்த நிலையில எந்த நிலையில இருக்கா இவ? அகஸ்டின், உனக்கு நான் கடிதத்தில் எழுதியிருந்த அதே நிலைமை தான். முதல்ல 1 கிட்னி வேலை செய்யறத நிறுத்துச்சு. இப்போ 2 கிட்னியுமே வேலை செய்யல. அடிக்கடி இயந்திரத்துல ரத்தத்தை சுத்தப்படுத்தி மறுபடியும் உடலுக்குள்ள செலுத்துறாங்க. இயங்காத கிட்னி ஒன்றில் இன்ஃபெக்ஷன் வேற இருக்கான். இந்த டயாலிசிஸ் முறையை தொடர்ந்துகிட்டு இருக்கிறதால அர்த்தம் இல்லைன்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. ஐயோ, விக்டோரியா இதுல இருந்து பிழைக்க மாட்டாளா? முன்னாடி போல எழுந்து நடமாட மாட்டாளா? பிழைப்பா. மாற்று சிறுநீரகம் பொருத்தினா இன்னும் 1 வாரத்துக்குள்ள இந்த ஆப்ரேஷன் நடந்தாகணுமா? என்கிட்ட இருந்த நகை பணம் எல்லாத்தையும் வச்சு இதுவரை வைத்தியம் பார்த்துட்டேன். மேற்கொண்டு என்கிட்ட எதுவுமே இல்லை. கையை பிசைஞ்சுக்கிட்டு நிற்கிறேன். மாற்று சிறுநீரகம் பொறுத்த எவ்வளோ செலவாகுமா மாமா? இந்த ஆஸ்பத்திரியில் மொத்தமாக 3 லட்சம் கொடுத்துட்டா போதுமா? சிறுநீரகம் டொனேட் பண்ணுறவங்களை ஏற்பாடு பண்ணுறதுலேருந்து அத்தனை செலவுகளையும் இவங்களே பார்த்துக்குவாங்களாம். இன்னும் 1 வாரத்துக்குள்ளே பணத்தை ஏற்பாடு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு அரசாங்க மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் எனக்கு அறிமுகம் உள்ள அத்தனை பேரையும் பார்த்துட்டேன் அகஸ்டின். 100 200னா கொடுக்க தயாராக இருக்காங்க. 3 லட்சத்தை உதவியாவோ இல்லை கடனாவோ தூக்கி கொடுக்க யாருப்பா இருக்கா? யாரும் இல்லை. ஜீசஸ் என்றான் அகஸ்டின். கண்களை மூடி, என் விக்டோரியா செத்து போகக்கூடாது மாமா, அவ பிழைக்கணும் பிழைக்கணும் புலம்பியபடி ஸ்டூடில் அமர்ந்தான். அவன் தோளில் கை வைத்த மாமா, ரெசாரியோ, அது சரி, நீ எப்படி ஜெயில இருந்து வந்த? அனுமதி வாங்கிட்டு வந்தியா என்றார். அனுமதி வாங்கிட்டு வர்றவன் மாறு வேஷத்துலையா வருவான்? தப்பிச்சு வந்திருக்கேன் மாமா. ஐயோ, உங்க கடிதத்தை படிச்சது எனக்கு உடனே விக்டோரியாவை பார்க்கணும் போல இருந்துச்சு. அவன் மருத்துவ செலவுக்கு ஏதாவது ஒரு வகையில ஏற்பாடு பண்ணணும். அதான் மனசு துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்ன ஆனாலும் சரின்னு வயிற்று வலி போல துடிச்சு அரசாங்க ஆஸ்பத்திரியில சேர்க்க சொல்லி அங்கிருந்து சாமர்த்தியமா தப்பிச்சிட்டேன். செய்தித்தாள்கள் என் புகைப்படத்தோட செய்தி வெளியாகியிருக்கு. அதனாலதான் இந்த சர்தார்ஜி வேடம். இப்போ விக்டோரியா தூங்குறாளா? ஆமா, மாலையில தான் டயாலிசிஸ் பண்ணாங்க. எழுப்பட்டுமா? நான் எழுப்பிக்கிறேன் மாமா. ஸ்டூலை அவள் தலைக்கருகில் எடுத்து போட்டு கொண்டான் அகஸ்டின். கீழே மருந்து கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் மாமா. அறையை விட்டு வெளியேறியதும் மறுபடியும் தாளிட்டு கொண்டு வந்து அமர்ந்து வேதனை படிந்து விக்டோரியாவின் முகத்தையே சில வினாடிகள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் அகஸ்டின். ஜெயின் ஜேம்ஸ் சர்ச்சில் விக்டோரியாவும் அகஸ்டினும் அருகருகில் பெஞ்சில் மண்டியிட்டு தூரத்து மேடையில் பாதிரியார் படித்த பிரேயர் வசனங்களை 100 ஜனங்களுடன் இணைந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெஞ்ச் பலகையில் யாரோ ஐ லவ் சீசஸ் என்று கீறி வைத்திருந்தார்கள். அகஸ்டினின் உதடுகள் பைபிளின் வாசகங்களை இயல்பாக சொல்லிக் கொண்டிருக்க கை மெதுவாக தன் ஜீன்ஸ் பேண்டின் பாக்கெட்டிலிருந்து மோட்டார் பைக்கின் சாவியை எடுத்தது.
அந்த வாசகத்திற்கு பிறகு சில எழுத்துக்களை தொடர்ந்து அந்த சாவியால் கீறியது. எழுதி முடித்ததும் முழங்கையால் லேசாக விக்டோரியாவை இடித்து தான் எழுதியிருப்பதை பார்க்க சொல்லி ஜாடை செய்தான். ஐ லவ் ஜீசஸ் நெக்ஸ்ட் டு விக்டோரியா என்ற வாசகமாக அவன் உருவாக்கியிருந்ததை பார்த்துவிட்டு அவள் செல்லமாக உதடுகளில் பளிப்பு காட்டிவிட்டு பிரேயரை ஒழுங்காக செய்ய சொல்லி பாவனையாக கண்டித்தாள். பிரேயர் முடிந்து களையும் போது உம்மென்று வந்த விக்டோரியா சர்ச்சுக்கு வெளியே மரத்தடியில் நிறுத்தியிருந்த பைக்கிற்கு வந்ததும், திமிர்தானே உனக்கு, என்ன எழுதியிருந்த படவா, அதுக்கு என்ன அர்த்தம் என்றாள். நான் விக்டோரியாவுக்கு அப்புறம்தான் இயேசுவை நேசிக்கிறேன்னு அர்த்தம். நீ கோவப்பட அதில் என்ன இருக்கு? அகஸ்டின், எனக்கு அர்த்தம் புரியுறதால தான் கோபிச்சுக்கிறேன். எனக்கு மிகைப்படுத்துறது பிடிக்காத விஷயம் அகஸ்டின். சினிமாவில் கூட ஒரு ஹீரோக்கான உனக்கு ஆகாயத்து உனக்கு ஆகாயத்து நட்சத்திரங்களை பறிச்சுட்டு வந்து நெக்லஸை அணிவிக்கட்டுமான்னு கேட்டா பத்திக்கிட்டு வரும். அந்த மாதிரி தான் நீயும் பேத்துற. ஜீசஸுக்கும் மேலே யாரையும் நேசிக்க முடியாது அகஸ்டின். நான் நேசிக்கிறேன் விக்டோரியா. சத்தியமா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஜீசஸ் மேலே அதிகமான ஈடுபாடு இல்லை. அப்பப்போ சம்பிரதாயமாக கிராஸ் போட்டுக்குவேன். அப்பாவோட வற்புறுத்தலுக்காக தான் சண்டே மாஸுக்கு போவேன். ஆனால் இப்போ எல்லாம் வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு வர்றதே உனக்காக தான்னா. நீ நம்புவியா? பிரேயரில் என் உதடுகள் பைபிள் வாசகங்களை உச்சரித்தாலும் இதயம் மட்டும் விக்டோரியா விக்டோரியான்னு தான் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். நீ கண்ணு மூடி பிரார்த்தனையில் இருக்கிறத ரகசியமாக ரசிப்ப. உன்னோட சின்ன உதடுகள் வார்த்தைகளுக்காக நளினமாக நெளிகிறதான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ சொல்லு, நான் ஜீசஸுக்கும் மேலே உன்னை நேசிக்கிறேன்னு எழுதுனதுல என்ன தப்பு? அவனை ஆச்சரியத்துடன் நிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த விக்டோரியாவின் கண்கள் கலங்கின. அகஸ்டின், நான் ரொம்ப லக்கி என்றால் குரல் தடுமாற. இல்லை விக், நான் தான் லக்கி. இப்படி லட்டு மாதிரி எனக்கு ஒரு மாமா மகளை தந்த ஜீசஸ்க்கு நன்றி சொல்லணும். உட்காரு. பைக்கில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தான். பின்னால் அமர்ந்து கொண்டு அவன் இடுப்பை உரிமையோடு கட்டிக்கொண்டு அவன் முதுகில் தன் தலையை சாய்த்து கொண்டாள் விக்டோரியா. பைக் ஓட துவங்கியது. உன்னை ஒன்று கேட்கட்டுமா அகஸ்டின்? கேளு. நான் என்ன பிரமாதமான அழகியா? ஏன் இந்த கேள்வி? நீ ஏன் இவ்வளோ தூரம் உருகிறேன்னு காரணம் தேடுற. அசட்டுத்தனமாக பேசாத விக்டோரியா. காதலுக்கும் காமசலனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. கவர்ச்சியான ரொம்ப அழகான இளம் பொண்ணை பார்த்ததுமே ஒரு இளைஞன் மனசுல தோன்றது படபடப்பான ஒரு காமசலனம்தான். அது காதல் இல்லை. காதல் ஏற்படுறதுக்கு அழகு ஒன்று தான் அடிப்படைனா நான் மட்டும் அழகானவனா? என்ன நீயே நேசிக்கிறேன்னு சொல்ல. என் நீளமான மூக்கை பற்றி நீயே 1000 தடவை கிண்டல் பண்ணியிருக்கியா இல்லையா? நான் அப்புறம் சொல்கிறேன், நீ முதல்ல சொல்லு. என்ன சொல்லணும்? மாமா மகளாக அமைஞ்சிட்டதால தான் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? வளராத. எனக்கு 6 மாமாக்கள், எல்லாருமே சேர்ந்து மொத்தம் 11 மாமன் மகள். அத்தனை பேரையும் இந்த மாதிரி பைக்கில் உட்கார வச்சுட்டு சுற்றுறேன்னா என்ன? சரி, சரியான காரணத்தை சொல்லேன். 11 பேரில் ஏன் நான் மட்டும் உனக்கு காதலியாக தெரிஞ்சேன்? உன் குணங்களோட அழகு, பதிக்க வைக்க தெரியாமல் நீ அன்பை அவ்வப்போ வெளிப்படுத்துகிற நளினம், உன் மௌனமாக கண்களால் பேசின லட்சம் வார்த்தைகளில் அர்த்தங்கள், இன்னும் சில நுணுக்கமான உணர்வுகளை சொல்லாக்குவது சிரமம். விக்டோரியா, எனக்காக எதுவும் செய்வியா அகஸ்டின்? நிச்சயமா. நீயே சொன்னது போல வானத்து நட்சத்திரங்களை பறிக்கிற கற்பனை கோமாளித்தனத்தை விட்டு நடைமுறையில் என்னால் சாத்தியப்படுற அத்தனையும் செய்வேன். உதாரணமா, நான் ஒரு ஆளை கொலை செய்ய சொன்னா கூட செய்வியா? காரணமின்றி அப்படி சொல்ல நீ பைத்தியம் இல்லை. நீ ஏன் அப்படி சொன்னா அதில் நியாயம் இருக்கும்னு நம்பி நிச்சயமா செய்வேன் விக்டோரியா. இன்னொன்று சொல்ல, நீ மிகைன்னு சொல்றியேன்னு யோசிக்கிறேன். பரவாயில்ல சொல்லு. நடைமுறையில் என்னால் அதிகபட்சமாக செய்யக்கூடிய செயல் என்ன தெரியுமா விக்டோரியா? உனக்காக அவசியப்பட்டா என் உயிரையே விடுறது. அதுக்கும் தயாரா இருக்கேன். சி, என்ன பேச்சு இது? இன்னொரு தடவை இப்படியெல்லாம் சொல்லாத. எனக்கு அழுக வரும் அகஸ்டின் என்றவள் அவன் முதுகில் பொய் கோபத்துடன் குத்த பைக் கொஞ்சம் தடுமாற நிமிர்ந்தது. பொங்கின அழுகையை கட்டுப்படுத்தி கொண்ட அகஸ்டின் மெதுவாக குனிந்து விக்டோரியாவின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். அவளது 2 கன்னங்களிலும் மெதுவாக தட்டி விக்டோரியா என்றான். மெல்ல தன் இமைகளை திறந்த விக்டோரியா ஆரம்ப வினாடிகளில் புரியாமல் குழப்பமுற்று பிறகு புரிந்து கொண்டதும் உற்சாகம் பொங்க, அகஸ்டின், நீதானே என்று எழுந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டாள். கண்களில் கண்ணீர் வழிந்தோட அவனை அணைத்து கொண்டு விலகி, ஆமா, நீ எப்படி வந்த என்றாள். விக்டோரியா, மாமா உன் உடல்நிலையை பற்றி தபால் எழுதியிருந்தாரு. படித்ததும் உன்னை பார்க்காம இருக்க முடியல. அதனால சாமர்த்தியமாக தப்பிச்சு வந்திருக்கேன். ஐயோ, என்ன அகஸ்டின் இது? சட்டப்படி இது தப்பு. உனக்கு இன்னும் தண்டனை காலத்தை அதிகரிச்சிடுவாங்க. உணர்ச்சிக்கு அப்புறம்தான் சட்டம் வருது விக்டோரியான்னு வேறும் நாளும் செஞ்சுக்கிறட்டும். உன்னை பார்த்தாகணும். எனக்கு வந்துட்டேன். எப்படி இருக்க விக்டோரியா? அதான் பார்க்குறியே. வெறுமையாக புன்னகைத்தாள். ஜீசஸ் ஜீசஸ்னு கிடந்து உருகுவியே. பாரு, உன் வாழ்க்கையில் எத்தனை விதங்கள் உண்டோ அத்தனை விதங்கள்லையும் தொல்லைகளை தந்து விளையாடுறாரு பாரு. இல்லை அகஸ்டின், அப்படி இல்லை. அவருக்கு என் மேலே ரொம்ப பிரியம். என்ன தன்னோட பக்கத்திலேயே வச்சுக்கிற ஆசைப்பட்டு அழைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் சொல்லாத விக்டோரியா. அவள் வாயை அவசரமாக பொத்தினான்.
நீ பிழைக்க தான் போற, உன்னை சாக விடவே மாட்டேன். விரக்தியாக சிரித்தாள். உனக்கு என் உடல்நிலையில இன்றைய நிலை தெரியாது அகஸ்டின். தெரியும். நான் வந்து நேரம் ஆயிடுச்சு. மாமா எல்லாத்தையும் சொன்னாரு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உனக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்தப்படணும். அதுக்கு 3 லட்சம் தேவைப்படுது. இதுதானே இன்னைய நிலை. விக்டோரியா, நீ தைரியமா இரு. எப்படியாவது சில தினங்கள்ல நான் 3 லட்சம் பணத்தோட வருவேன். உன் கற்பனை ஆறுதல் எனக்கு சுகமா இருக்குன்னு இப்போ நான் பொய் சொல்ல வேணுமா அகஸ்டின்? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா விக்டோரியா? அப்படி இல்லை. நீயோ ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்க. உன்னை கட்டாயம் போலீஸ் தேடிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில 3 லட்சத்தை எப்படி ஏற்பாடு செய்வ? அதுவும் சில தினங்கள்ல. சின்ன தொகையா அது? எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எப்படியும் நான் புரட்டியே தீருவேன். என் உயிரே போனாலும் சரி. 3 லட்சம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம்தான் நான் போலீஸ்ல சரணடைவேன். நான் புறப்படுறேன் விக்டோரியா. தைரியமா இரு, நம்பிக்கையா இரு. இழந்து கொண்ட அவன் கைகளை பற்றி இழுத்து தன் உலர்ந்த உதடுகளால் மென்மையாக முத்தமிட்டாள் விக்டோரியா. அவள் தலையை ஆதரவாக தடவி கொடுத்துவிட்டு புறங்கையால் தன் விழிகளை துடைத்து கொண்டான். சர்தார்ஜி வேடத்திற்கான தாடியை பொருத்தி கொண்டு தலையில் டர்பன் வைத்துக்கொண்டு புறப்பட்ட அகஸ்டின் நடந்து லிப்டின் கீழே இறங்கி வெளியேறியதும் காத்திருந்த அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதே லிப்டில் நுழைந்து மேலேறி சென்றார். பகுதி 5. ரஞ்சித் காலியான கண்ணாடி கோப்பையில் மறுபடியும் நிரப்பிய ஐஸ் கட்டிகளை மிதக்க விட்டு கொண்டான். தன் மடியில் வைத்திருந்த குறிப்பு நோட்டை மறுபடியும் பார்த்து கொண்டான். சற்று தள்ளி ஸ்வாதி டிவியில் வீடியோ கேம் சாதனத்தை இணைத்து கொண்டு திரையில் விமானம் ஓட்டிக் கொண்டிருந்தாள். ரஞ்சித் கிளான்ஸ் ஒரே மூச்சில் காலி செய்துவிட்டு வைத்தான். ஸ்வாதி, இங்க வா. ஒரு நிமிஷம் இரு ரஞ்சித். 4000 பாயிண்ட் இதுவரை வாங்கவே முடியாம இருந்தது. இப்போதான் 3500 தாண்டி இருக்கு. ச்சே, டேஸ் ஆயிடுச்சு. போ, எல்லாம் உன்னாலதான். என் விமானம் ரிப்பேர் ஆகி விமான நிலையத்தோட மெயின்டெனன்ஸ் கேங்கருக்கு வந்துருச்சு பாரு. குழந்தை போல கைகளை உதறிக்கொண்டு சினுங்கினாள் ஸ்வாதி. நிஜமான குட்டி பிளேன் வாங்கி ஓட்டுறதுக்கு திட்டமிட வேண்டியவங்க நாம. நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, இப்படி வா. டிவியை அணைத்து விட்டு அவன் அருகில் அமர்ந்து அவள் தொடையில் வைத்திருந்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டாள் ஸ்வாதி. சார்லஸ் லேசுப்பட்டவே இல்லை. ஆமா, கொஞ்சம் முரட. உன்னை போலவே சிங்கப்பல். பாரு. தன் கீழே தொட்டை இழுத்து உட்புறம் சின்ன காயத்தை காட்டினாள் ஸ்வாதி. ஸ்வாதி, அவனை குசிப்படுத்துறதுக்காக மட்டும் உன்னை அவனுக்கு அனுப்பி வைக்கலனா? அவன் களைத்து போய் உறங்குனதும் அவனோட சூட்கேஸ்ல கொஞ்சம் ஆராய்ச்சி நடத்தின ரஞ்சித். நீ சொன்னது போல டைரியோ டெலிஃபோன் நம்பர்கள் கொண்ட புத்தகமோ வேற எதுவுமே விபர குறிப்போ இல்லை. கொஞ்சம் வெளிநாட்டு கரன்சி இருந்துச்சு. ஒரு கோல்டு ரிவால்வர் இருந்துச்சு. இந்தியாவோட கைடு புத்தகம், அவ்வளோதான் இருந்துச்சு. ஆமா ரஞ்சித், அவனோட பொருட்கள்ல ஆராய்ச்சி நடத்த சொன்னது எதுக்காக? ஸ்வாதி ஒரு சின்ன ஒரு சிப்ஸை எடுத்து கடித்தபடி சாய்ந்து அமர்ந்து கொண்டு கேட்டாள். ஸ்வாதி, சார்லஸ் யாரு? ஒரு மேனேஜர் மாதிரி, ஒரு மீடியேட்டர் மாதிரி, ஒரு ஏஜென்ட் மாதிரி. இதுவரை அவன் தந்த 5 லட்சங்களுக்கு ஆசைப்பட்டு வரிசையா 3 வருஷத்துல 5 கொலைய பண்ணியாச்சு. இன்னார கொல்லுன்னு திட்டம் போட்டோம், கொன்னோம். நம்ம கையில கரன்சி கட்டுகள் விழுந்தன. கொல்லப்பட்டவங்களுக்கும் இந்த சார்லஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு யோசிச்சிருக்கோமா? இல்ல. சில சமயம் இந்த கேள்வியை நான் கேட்கும்போது இந்த கேள்வி நமக்கு அனாவசியமானதுன்னு நீ சொல்லுவ. உண்மை. இப்போ அவன் பட்டியல் அதிகாரியில இருந்து அமைச்சருக்கு தாவி இருக்கே. அதனால மத்திய அமைச்சருக்கும் இந்த சார்லஸ்க்கும் என்ன நேரடி விரோதம் இருக்க முடியும்? நேரடி விரோதம்னு அவன் சொன்னானா? இல்லையே. செய்யப்படுறதெல்லாம் அரசியல் பின்னணி கொண்ட கொலைகள். அந்த பின்னணியை தான் தெரிஞ்சுக்கிட்டா என்னன்னு தோணுது ஸ்வாதி. இத்தனை நாள் இல்லாத கேள்வி இந்த தடவை மட்டும் ஏன் ரஞ்சித்? 2 காரணங்கள். 1, அவன் தர தயாரா இருக்க 25 லட்சங்கள். 2, நான் உயர்த்தி கேட்டதும் மறுபேச்சு இல்லாம உடனே 40 லட்சத்துக்கு தாவுனது. அதனால என்ன? மண்டு, உனக்கு புரியலையா? இந்த அரசியல் கொலைகளை நிகழ்த்த திட்டமிடுறது ஒரு தனி நபர் இல்ல, ஒரு விஷமமான அந்நிய அமைப்பா இருக்கணும். அந்த அமைப்பு நபரை முடிவு செஞ்சு பொறுப்பை சார்லஸ் கிட்ட ஒப்படைக்குது. சார்லஸ் நம்மள மாதிரி சில செயல் வீரர்களை வச்சுக்கிட்டு காரியங்களை செஞ்சு முடிக்கிறான். ரிஸ்க் எடுக்கிறதும் உயிரை பணையம் வைக்கிறதும் நாம. கணிசமா தொகை சம்பாதிக்கிறது அவன். மல்கோத்ரா சாதாரண ஆள் இல்ல. இந்தியாவோட முக்கிய தூண்கள்ல ஒருத்தர். பிரமாதமான பொருளாதார திட்டங்களை அடுத்தடுத்து செயல்படுத்தி இந்தியாவை ஒரு புதிய முன்னேற்ற பாதையை நோக்கி மெதுவா அழைச்சிட்டு போறவர். இந்த சமயத்துல மல்கோத்ரா இறந்து போனா அது அவரோட குடும்பத்தாருக்கு மட்டும் நஷ்டம் இல்லை, இந்தியாவுக்கே நஷ்டம். இவ்வளோ முக்கியமான பிரமுகரை கொலை செய்யறதுக்கு ஒரு வார்த்தை அதிகம் வேணும்னு சொன்னதுமே 15 லட்சம் சேர்த்து தர சம்மதிச்சிருக்கான்னா அவன் அந்த அமைப்புகிட்ட எவ்வளோ பேசியிருக்கணும். ஏன் கணிப்பு 1 கோடிக்கு குறையாம பேசியிருக்கணும். சரி, எவ்வளோ பேசிட்டு போகட்டும். நீ கேட்ட 40 தான் தர தயாரா இருக்கானே. நடுவுல இந்த ஆள் எதுக்கு? அந்த அமைப்போட நமக்கு நேரடி தொடர்பு ஏற்பட்டுட்டா மொத்த தொகையும் நமக்கு தானே வரும்.
மேஸ்திரி வேலை பார்த்து பல லட்சங்களை இவன் சுருட்ட முடியாது இல்லையா ரஞ்சித்? ஆனா நீ ரொம்ப தான் பேராசைப்படுற. தலைக்கு 5 வீதம் 5 கொலைகள் செஞ்சோம். இந்த தடவை ஒரே கொலையில 40 கிடைக்குது. இதை நினைச்சு சந்தோஷப்படு. அனாவசியமா உள் சதிகள்ல ஈடுபட வேணாம்னு தான் எனக்கு தோணுது. ஸ்வாதி, அவன் கொடுத்த விவரங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டேன். அமைச்சர் மல்கோத்ராவை கொலை செய்யறது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்? ரஞ்சித் மறுபடியும் கிளாஸை நிரப்பிக்கொண்டு சிகரெட் ஒன்றை அவளுடைய நெருப்பிலிருந்து பற்ற வைத்துக் கொண்டு தன் கையில் விவர குறிப்புகளை எடுத்துக்கொண்டு சொன்னான். கடந்த 1 வருஷத்துல மல்கோத்ராவோட உயிருக்கு 2 முயற்சிகள் நடந்திருக்கு ஸ்வாதி. எப்படி? ஒரு முறை டெல்லியில இருந்து அவர் நேபாளத்துக்கு தனி விமானத்துல புறப்பட்டு போயிருக்காரு. புறப்பட்ட விமானம் திடீர்னு மறுபடியும் விமான நிலையத்துக்கே திரும்பினது. அவசரமா அமைச்சர் இறங்கி பாதுகாப்பா அழைச்சிட்டு போகப்பட்டாரு. விமானம் சோதனையிடப்பட்டதுல சக்தி வாய்ந்த வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டது. இது தொடர்பா 240 பேரை தீவிரமா விசாரிச்சு வெடிகுண்டு வச்ச நபரை கண்டுபிடிக்க முடியல. விஷயம் எப்படி தெரிஞ்சுதா? அனாமதேய டெலிஃபோன் கால் வந்திருக்கு. ஃபோன் செஞ்சு தகவல் கொடுத்தவனையும் கண்டுபிடிக்க முடியல. சரி, இன்னொரு முயற்சி. 6 மாசத்துக்கு முன்னாடி 10 நாட்கள் ஓய்வுக்காக அமைச்சர் தன்னோட குடும்பத்தோட அந்தமான் தீவுக்கு போயிருந்தப்போ அவரோட காரை ஒரு மோசமான இடத்துல அவரு சின்ன காயங்களோட தப்பிட்டாரு. ட்ரக் ஓட்டியவனை கைது செஞ்சாங்க. அவன் குடிச்சிருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அவனை தீவிரமா விசாரிச்சதுல நிகழ்ந்தது ஒரு எதிர்பாராத விபத்து தான்னு முடிவுக்கு வந்தாங்க. ஆனாலும் இந்திய பத்திரிகைகள் அதை சதியா இருக்கலாம்னு சந்தேகத்தோட தான் கட்டுரை எழுதின. 2 முறை உயிர் தப்புனவர் இந்த முறை தப்ப போனதில்ல. பாவம். அத்தனை சுலபமா பேசாத ஸ்வாதி. இந்த 2 சம்பவங்கள் காரணமா அமைச்சருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடுமையா விஸ்தரிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள்? அமைச்சரோட வீடு பிருத்விராஜ் ரோட்ல இருக்கு. இந்த ரோட்டோட முனையிலேயே யூனிஃபார்ம் அணியாத பாதுகாப்பு அதிகாரிகள் உலாவுறாங்க. அவங்களுக்கு லேசா சந்தேகம் ஏற்பட்டாலும் எந்த வாகனத்தையும் நிறுத்தி 900 கேள்விகள் கேட்பாங்க. அந்த சாலையில கார்ல போகும்போது தன்னோட சட்டப்பட்டைய போட்டுக்கிறதுக்காக காரை கொஞ்சம் வேகம் குறைச்சாலும் போதும், அவன் ஏதோ அமைச்சரோட வீட்டை நோட்டமிட வந்தவனா கருதப்பட்டு ஹராஸ் செய்யப்படுறான். நடந்து போறவன் கதையே நீயே நினைச்சுக்கோ. சரி, புரியுது. அவரை வீட்டில் வச்சு நெருங்கவே முடியாது. வெளியில அவர் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போடுறாரு. புல்லட் ப்ரூஃப் கார்ல தான் பயணம் பண்றாரு. அவரோட கார்லயே இயந்திர துப்பாக்கி மனிதன் ஒருவன் பயணம் செய்வான். தவிர முன்னாடியும் பின்னாடியும் ஆயுதங்களோட பாதுகாப்பு அதிகாரிகளோட கார்கள் போகும். இப்போ எல்லாம் அவர் பொதுக்கூட்டங்கள்ல அதிகம் கலந்துக்கிறது இல்ல. மீறி கலந்துக்கிட்டாலும் நிகழ்ச்சிகள்ல குண்டு துளைக்காத மேடையில தான் நின்று பேசுறாரு. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அமைச்சரை பக்கத்துல கூட நெருங்க முடியாது போல இருக்கே. எப்படி செய்ய போறோம் இத? இன்னும் 4 தினங்கள்ல ஒரு நிகழ்ச்சி இருக்கு சுவாதி. அந்த நிகழ்ச்சியில வச்சுதான் அவரை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கேன். என்ன நிகழ்ச்சி? கித்வாய் நகர்ல ஸ்ரீ அரபிந்தோ மார்க் ரோடும் ரிங் ரோடும் வெட்டிக்கிற ஜங்ஷன்ல புதுசா அமரர் ராஜீவ்காந்தியோட சிலை திறப்பு விழா நடக்க இருக்கு ஸ்வாதி. என்னைக்கு? வர்ற 24ஆம் தேதி காலையில 11 மணிக்கு. பிரமாதமா மேடைகள் அலங்காரங்கள் நடந்துட்டு வருது. இடத்த போய் பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த சிலைய அமைச்சர் மல்கோத்ரா தான் திறந்து வைக்கிறாரு. சிலைக்கு 30 மீட்டர் தொலைவில் அவரோட கார் நிக்க போகுது. சிலையை நோக்கி சிவப்பு கார்பெட்ல அவர் நடந்து வர போறாரு. 2 பக்கமும் பள்ளி சிறுமிகள் நின்று அவங்களுக்கு பூக்களை தூவி வரவேற்க போறாங்க. சிலைக்கு பக்கத்துல செல்ல 14 படிகள். அமைச்சர் மேல ஏறணும். ஏறி சிலையை மூடியிருக்க பட்டு துணியோட சுருக்குகள் முடிச்சு இழுத்து விளக்குறாரு. அப்புறம் இறங்கி பக்கத்துல அமைக்கப்பட்டிருக்கிற மேடைக்கு போய் பேசுறாரு. சரி, இதுல நாம செயல்படுற போறது எங்க? 14 படிகள் ஏறி மேல வந்து சிலைக்கு பக்கத்துல நின்று அந்த சுருக்கு முடிச்சு இழுக்க போறாரே, அந்த இடத்துல மேடை ரொம்ப சின்னதா இருக்கு. அதிகபட்சமா அமைச்சரை தவிர இன்னும் 2 பேர் தான் நிக்கலாம். பேசுறதுக்குன்னு தனியா பெரிய மேடை அமைச்சிருக்கிறதால இங்க ரொம்ப சின்னதா மேடை அமைச்சிருக்கிறது நம்ம சௌகரியத்துக்காக தான் சுவாதி. புரியுது. அமைச்சர் 14 படிகள் ஏறி சிலைக்கருகில் அந்த சின்ன மேடைக்கு வந்ததும் நாம தயாராகிறோம். அவர் சுருக்கு கைத்தை பிடிச்சு இழுத்ததும் எல்லாரும் விலகுற தெரியிற சிலையையும் பார்த்துக்கிட்டு இருக்க நாம அதையே சிக்னலா எடுத்துக்கிட்டு அவரை சுட்டு தள்ளிடுறோம். கரெக்டா? கரெக்டு தான். ஆனா இந்த சுடுற விஷயத்துல தான் நிறைய ஏற்பாடுகள் தேவைப்படுது. முதல் விஷயம், அவர் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அணிபவருங்கிறதால நம்ம குறி அவரோட தலைக்கு தான் இருக்கணும். என்னதான் நம்ம குறி பார்த்து சுடுறதுல வல்லவர்கள்னாலும் ஒரு நபரை மிஸ் ஆகாம தலையில சுடுறதுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ரேஞ்சு தேவை. க்ளோஸ் ரேஞ்சில் நின்று குறி தவறாம சுடவும் செய்யணும். சுட்டவர் யாருன்னு புரியாம எல்லாரும் பரபரப்பு காட்டும்போது மாட்டிக்கிறாம நழுவவும் செய்யணும். நியாயம்தான். திட்டத்துல நம்ம தப்பிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான கட்டம்தான். நாளைக்கு காலையில நம்ம 2 பேருக்குமா அந்த சிலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு போகலாம் ஸ்வாதி. நாம எங்க இருந்து செயல்பட முடியும்னு அங்க போய் பார்த்து தீர்மானிக்கலாம். இதுக்கு நடுவுல
நாளைக்கு நீ சார்லஸ்க்கு உன் உடம்ப தானமா கொடு. கூடவே வர வர என்னை பிடிக்காதது போல பேசு. சார்லஸ் விரும்பினா அவனோட நிரந்தர கான்குபேனா இருந்திர சம்மதம்னு சொல்லு. அவனுக்கு உன் மேல எக்கச்சக்கமா தாபம் இருக்கு. தெரியும். இன்னைக்கு கூட ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னா? ரஞ்சித் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிற போறானாமே. அவன் அதிர்ஷ்டக்காரன்னு சொன்னான். பாத்தியா, ஒரு பொண்ணு அந்த முக்கியமான சந்தர்ப்பத்துல விவேகமா நடந்துகிட்டா எவ்வளவோ சாதிக்கலாம் சுவாதி. நம்ம சரித்திரங்களும் சரிந்த பல சாம்ராஜ்யங்களும் கற்றுத்தந்த பாடம் இது. நீயும் முயற்சி செய்ய. ரஞ்சித், உனக்கு எக்ஸ்ட்ராவா என்ன தகவல் வேணும்? அவனை ஏஜென்ட்டா வச்சிருக்கிறது யாரு? அதுதான் தெரியணும் எனக்கு. விடு, நாளைக்கு நான் முயற்சிக்கிறேன் என்ற சுவாதியின் காதரியில் சன்ன குரலில் ரஞ்சித் ஒரு செய்தி சொல்ல, சி, நான் என்னவோ செய்றேன். உனக்கு தேவை தகவல் தானே என்றாள் சுவாதி செல்ல கோபத்துடன். பகுதி 6. சர்தார்ஜி வேடத்தில் இருந்த அகஸ்டின் அந்த சிறிய ஹோட்டலில் சிந்தனையோடு சப்பாத்தி சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஸ்பீக்கர்களில் ஏகப்பட்ட வயலின்களுக்கு மத்தியில் ஹிந்தி பாடலில் அந்த பெண், ராத்திரிக்காக காத்திருக்க வேண்டாம், வீட்டில் யாரும் இல்லை, பகலிலேயே வைத்துக் கொள்ளலாம். சூரியன் என்ன ராத்திரியிலா வருகிறான்? நீ சூரியனைப் போலத்தானே, அதனாலதானே நீ பார்க்கும் போதெல்லாம் என் தேகம் தீப்பற்றி எரிவதைப் போல உணர்கிறேன் என்ற அர்த்தத்தில் பாடிக்கொண்டிருந்ததை அவனுக்கு 2 மேஜை தள்ளி அமர்ந்திருந்த 4 இளைஞர்கள் மேஜையின் தாளம் போட்டு ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அகஸ்டினுக்கு ஏனோ அவர்களை பார்க்க கோபமாக வந்தது. உங்கள யாருடைய காதலையாவது இந்த நிமிஷம் ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காளா? உங்கள யாருக்காவது இப்போ 3 லட்சம் பணம் தேவைப்படுதா? உங்கள யாருக்காவது போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கா? உங்கள யாராவது காதலியை சந்திக்கிறதுக்காக ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்களா? உங்கள யாராவது காதலிக்காக ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? அகஸ்டின் தன் காலை லேசாக மிதித்துவிட்டு சாரி கூட சொல்லாமல் தாண்டி நடந்த ஒரு இளைஞனை சட்டையை பிடித்து இழுத்து முகத்தில் குத்த எழுந்த ஆத்திரத்தை சிரமப்பட்டு அடக்கி கொண்டான். இப்படித்தானே எடுத்ததுக்கெல்லாம் கையை தூக்கிக்கிட்டு முரடனா இருந்தேனா? என்ன கட்டுப்படுத்தினவ, எனக்கு லகான் போட்டவ விக்டோரியா தானே? அகஸ்டினுக்கு பல வருடங்கள் முன்பு நிகழ்ந்த அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. அப்பொழுது படித்து முடித்து வேலை கிடைக்காத வெறுப்பும் எரிச்சலும் மண்டி இருந்த நேரம். யாராவது சிரிப்பை பார்த்தாலே கோபம் வருகிற அளவு உள்ளுக்குள் நெருப்பு எரிந்து கொண்டிருந்த நேரம். அப்பொழுது அவளும் சரி, விக்டோரியாவின் அப்பா ரெஷாரியோவும் சரி, மத்திய டெல்லியில் இருந்து தள்ளியிருந்த ராமகிருஷ்ணபுரத்தில் குடியிருந்தார்கள். அந்த ஏரியாவில் ஹரிலால் என்பவன் ஒரு ரெடிமேட் எக்ஸ்போர்ட் கம்பெனி போர்டை மாட்டினான். நிறைய தையல் மிஷின்களை வாங்கி போட்டான். அந்த ஏரியாவில் படித்துவிட்டு வீட்டில் சும்மா இருக்கும் பெண்கள் எல்லாம் அந்த நிறுவனத்தில் சேர்ந்து ஆடைகளை தைத்து கொடுத்தார்கள். 3 ஷிப்டுகள் வேலை நடந்தன. எந்த பெண்கள் வேலை என்று போய் கேட்டாலும் ஹரிலால் உடனே சேர்த்து கொண்டு விடுவான். அந்த நிறுவனத்தின் வேலை பார்த்த ஒரு பெண் திடீரென்று காணாமல் போனாள். பெற்றோர்கள் தேடி பார்த்து தன் மகள் யாராவது காதலனுடன் ஓடி போயிருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். 2 மாதம் கழித்து ஏரியாவில் மற்றொரு பெண் காணாமல் போனாள். அவளும் அதே நிறுவனத்தில் வேலை பார்த்தவள். மறுபடியும் 3 மாதம் கழித்து மற்றொரு பெண். ஒரு துணிச்சல்கார இன்ஸ்பெக்டர் தீவிரமாக இறங்கி ஹரிலால் துணிகளை மட்டும் ஏற்றுமதி செய்யவில்லை, பெண்களை கடத்தி அவர்கள் விபச்சாரத்திற்கு ஈடுபடுத்தி வற்புறுத்தி வெளிநாட்டுக்கு சப்ளை செய்து கொண்டிருந்ததை கண்டுபிடித்து ஹரிலாலையும் அரெஸ்ட் செய்தார். அப்பொழுது அந்த ஏரியாவில் இருந்தவர்கள் எல்லாம் ஹரிலால் மேல் ஆத்திரப்பட்டார்கள். பொங்கி எழுந்தது அகஸ்டினும் அவன் தோழர்களும். ராத்திரியில் ஹரிலாலின் குடோனுக்கு சென்று ஒரு தையல் இயந்திரத்தை கூட பாக்கி வைக்காமல் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கினார்கள். தைத்து வைக்கப்பட்ட துணிகளை எல்லாம் கொண்டு வந்து வீதியில் போட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினார்கள். போலீஸ் அவர்களை தேடிய போது தலைமறைவானார்கள். அகஸ்டின் தன் மாமா ரெசோரியோ வீட்டிற்கு வந்து பதுங்கிக் கொண்டான். ஹரிலால் ஜாமீனில் வெளியே வந்தான். அரசியலில் பெரிய ஆசாமிகளை பிடித்து அந்த தன் மீதான வழக்கை திசை திருப்பி தனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை என்று சாதித்ததோடு தன் பொருட்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்திய அகஸ்டின் குழுவின் மேல் புகார் கொடுத்தான். அப்பொழுதுதான் விக்டோரியா அகஸ்டினின் மனம் விட்டு பேசினாள். உன் ஆத்திரத்துல என்ன சாதனை நடந்துடுச்சு அகஸ்டின்? பாரு, இப்ப போலீஸ் உன்னையே தேடிக்கிட்டு இருக்கு. வன்முறை தனியா எதையும் சாதிச்சிடாது. பொறுமையும் சாதுரியமும் தான் வெற்றி தரும் என்றாள். என்ன விக்டோரியா பேசுற நீ? அந்த ஹரிலால் செஞ்சது நியாயங்கிறியா? சச்சா, அப்படி சொல்லல. உன் அணுகுமுறை தான் தப்புங்கிற. உனக்கு அவன் மேல கோபம் வரலையா? வந்துச்சு. நீ பெண், அடக்கிக்கிட்ட. நான் ஆண், என்னால முடியல. பாடம் புகட்ட தான் அப்படி இறங்கினேன். பாடம் புகட்டிட்டியாக்கும். ஆனா தேசத்துக்கெல்லாம் அந்த சேட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியோட நஷ்டஈடு வாங்கிக்குவான். தான் மேல விழுந்த குற்றச்சாட்டுல இருந்தே தப்பிச்சிட்டானே, எப்படி? பணம், அரசியல் செல்வாக்கு, எனக்கு எல்லாம் தெரியும் விக்டோரியா. சொல்வேன். என்ன தெரியும்? குற்றங்களை கண்டுபிடிச்ச அந்த இன்ஸ்பெக்டருக்கு 3 லட்சம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டான். அவருக்கு ஒரு ஃப்ளாட் எழுதி தந்திருக்கான். தவிர ஹரிலாலுக்கு செக்ரட்டரியேட்ல மூத்த அதிகாரி மாதுல்ராம் உறவினர். நேரா அவன்கிட்ட போயிட்டான். சரி, இந்த விஷயமெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியுமா? தெரியாது.
தெரியப்படுத்த அதுதான் உண்மையான போராட்டமா இருக்கும். அடிச்சு நொறுக்கி பொருளாதார சேதம் விளைவிக்கிறது மட்டும்தான் எதிர்ப்பு காட்டுற விஷயம் இல்லை. என்ன சொல்ற நீ? உடல் பலத்தை விட மூளையோட பலத்தை நம்பு அகஸ்டின். மகாத்மா காந்திக்கு உடல்ல பலமா இருந்தது. ஜாலியன் வாலாபாக் படுகொலைகளை எல்லாம் நிகழ்த்திய ஒரு முரட்டுத்தனமான பலம் வாய்ந்த இரக்கமற்ற பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்க்க அவர் ஆயுதமா வன்முறையாவா தேர்ந்தெடுத்தாரு? தன்னோட புத்தியை தான் நம்பினாரு, சக்தியை தான் நம்பினாரு. அந்த மாதிரி தான் என்ன செய்யணுங்கிற? நாட்டில் எத்தனை நேர்மையான பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. ஒரு நல்ல பத்திரிகையாளனை போய் பாரு. ஹரிலால் எப்படியெல்லாம் சதி பண்ணி இந்த குற்றத்திலிருந்து தப்புனான்னு உனக்கு தெரிகிற தகவல்களை எல்லாம் சொல்லு. ஒரு புத்திசாலி நிருபர் அதுக்கு மேலே சொந்தமான ஆராய்ச்சியில் இறங்கிடுவான். அந்த சேட் ஒரு இன்ஸ்பெக்டரை மட்டும்தான் விலைக்கு வாங்க முடியும், சட்டத்துறையவே வாங்க முடியாது. பொதுமக்கள் அத்தனை பேரையும் விலைக்கு வாங்க முடியாது. சிலிர்த்து போனான் அகஸ்டின். விக்டோரியா சொன்னதை போலவே ஒரு பிரபல ஆங்கில பத்திரிகையோட ஆசிரியரை போய் சந்தித்தான். தனக்கு தெரிந்த தகவல்களை சொன்னான். ஒரு பிரபலமான சாமர்த்தியமான நிருபர் அழைக்கப்பட்டார். பொறுப்பு தரப்பட்டார். 2 இதழ்கள் கழித்து ஹரிலால் செய்த தில்லுமுள்ளுகள், அதை பெரிய விஷயமாகாமல் மறைக்க எடுத்த நடவடிக்கைகள், அதற்கு உடந்தையாய் இருந்தவர்கள் என்ற ஆதாரபூர்வமாக ஒரு பெரிய கட்டுரை எழுதிய பெண்களை கொண்டாடும் இந்த நாட்டில் பெண்களை விற்கின்ற அயோக்கியர்களை வெளியே உலாவ விட்டு நம் அரசாங்கம் கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கப் போகிறதா என்று கேள்வி கேட்டிருந்தார்கள். பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் பிடித்து கொண்டன. பத்திரிகை விவரங்களின் அடிப்படையில் ஒரு உயர் அதிகாரி இந்த விஷயத்தை உடனே எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுப்பார் என்று பதில் சொல்லப்பட்டது. 2 தினங்களில் ஹரிலால் கைது செய்யப்பட்டார். லஞ்சம் வாங்கிய இன்ஸ்பெக்டர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். செக்ரட்டரியேட்டின் மூத்த அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். சாக்லேட்டுடன் விக்டோரியாவிடம் வந்தான் அகஸ்டின். இந்தா விக்டோரியா, இது உனக்கு கிடைச்ச வெற்றி. இல்லை அகஸ்டின், அமைதிக்கும் புக்திக்கும் கிடைச்ச வெற்றி. பதட்டம் எதையும் சாதிக்காது. நிதானம் நின்று வெல்லும். அதோட அனுபவ மொழிக்கு கிடைச்ச வெற்றி. விக்டோரியா, இத்தனை நாட்களா உன்னை ஒன்றும் தெரியாத சின்ன பொண்ணுன்னு தான் நினச்சிருந்தேன். ஏன் தப்பு தப்பு, நீ பெரிய ஆளு. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாத அகஸ்டின். இதெல்லாம் என் சொந்த புத்தி இல்லை, செத்துப்போன என் அம்மா அடிக்கடி சொல்றது தான். அம்மா நம்ம தேசிய விடுதலை போராட்டத்தில் ரொம்ப பெரிய பங்கு வகிச்சவர் அகஸ்டின். உன்னை போலதான் அவருக்கும். அடிமை நாட்டில் முதல்ல விடுதலை ஆவேசத்தில் வன்முறை தான் சரியான வழியா பட்டதான். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அமைச்ச புரட்சி படையில சேர்றதுக்கு கூட தயாராகிட்டாராம். அந்த சமயத்துல தான் அலகாபாத்ல மகாத்மா காந்திஜி பேசிய ஒரு பொதுக்கூட்டத்துக்கு எதிர்ச்சியா போயிருக்காரு. அகிம்சையோட சக்தி பத்தி, அமைதி வழி போராட்டம் பத்தி 2 மணி நேரம் தேசபிதா பேசிய பேச்சுக்களை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு போனாரா அம்மா. காந்திஜியோட வழியே சரியான வழின்னு உடனே தீர்மானிச்சுட்டு காங்கிரஸ்ல சேர்ந்ததோட இல்லாம காந்திஜியோட அறவழி போராட்டங்கள் ஒன்று விடாம கலந்துக்கிட்டு இருக்காரு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு பிடிவாதமா இருந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் தன்னோட 26வது வயசுல தான் என் அப்பாவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அம்மா. அவள் சொல்லிக்கொண்டே இருக்க திடீரென்று அவளின் 2 கைகளையும் பிடித்து கொண்டு, விக்டோரியா, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அன்றைக்குதான் முதல் முறையாக சொன்னான் அகஸ்டின். அவளிடமிருந்து அமைதி வழியே சிறந்த வழி என்று மனதில் பதித்து கொண்ட அதே அகஸ்டின் தான் மற்றொரு சந்தர்ப்பத்தில் அதே விக்டோரியாவுக்காக 3 பேரை 17 இடங்களில் குத்தி பெருமூச்சு விட்ட அகஸ்டின் தன் நினைவுகளில் இருந்து கலைந்தான். எழுந்து கைகளை விட்டு காசு தந்து விட்டு வெளியே வந்தான். எனக்கு 3 லட்சம் தேவை. எப்படி எப்படி அடையிறது? அதை யார்கிட்ட கேட்டா கிடைக்கும்? சட்டென்று அவனுக்கு தன்னுடைய முன்னாள் நண்பன் ரஞ்சித் நினைவு வந்தது. அவன் இப்ப ஏதோ தொழில்ல முன்னேறி வசதியா இருக்கிறதா சொன்னாங்களே. பகுதி 7. சுவாதியின் லாங் நைட்டியின் ஒவ்வொரு பட்டன்களாக ரஞ்சித் கலற்றி கொண்டிருக்கும் போதுதான் வாசல் அழைப்பு மணி ஒலித்தது. ச்சே என்றான் ரஞ்சித். நீ போய் பார்க்குறியா சுவாதி? எழுந்து போய் பார்க்கிற நிலையில என்னை வச்சிருக்க நீ? ஓகே என்று எழுந்து கொண்டு கதவை மூடிக்கோ. வந்திருக்கிறவனை அனுப்பிட்டு வர்றேன். கையிலேயே டைட்டாக கட்டிக்கொண்டு ஸ்டாண்டில் இருந்து ஒரு டவல் எடுத்து சுற்றி மார்பிள் போட்டுக்கொண்டு பெட்ரூமை விட்டு வெளியே வந்தான் ரஞ்சித். படிகள் இறங்கி கீழே ஹாலுக்கு வந்தான். ஹாலின் பெரிய விளக்கொன்றை போட்டுக்கொண்டு கதவுக்கு செல்வதற்கு முன் மற்றொரு முறை மணி ஒலித்தது. கமிங். சலித்து கொண்டே சென்று கதவில் இருந்து சிறிய வட்ட கண்ணாடி வழியாக வெளியே நிற்பவனை பார்த்தான். அந்த சர்தார்ஜியை அவனால் அடையாளம் காண முடியவில்லை. யாரது என்றான் கதவை திறக்காமல். ரஞ்சித், நான் உன் பழைய நண்பன் அகஸ்டின் என்று பதில் வந்தது. அகஸ்டினா? அவன் ஜெயிலில் இருக்கான். மறுபடியும் கண்ணாடி வழியாக பார்த்தான். அகஸ்டின் மாறு வேடத்தில் இருப்பது புரிந்தது. கதவை திறந்தான். அகஸ்டின் உள்ளே வந்து கதவை மூடினான். ரஞ்சித், நீ எப்படி இருக்க? நான் ஒரு பெரிய இக்கட்டில் இருக்கேன். எனக்கு உன் உதவி அவசியம் வேணும். நீ மறுத்துடக்கூடாது என்று அவன் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினான் அகஸ்டின்.
ரஞ்சித்துக்கு தூக்க கலக்கம் எல்லாம் போய்விட்டது. இரு அகஸ்டின், பதறாத, நிதானமா பேசலாம். முதல்ல உட்காரு. என்ன நடந்தது? நீ ஜெயில்ல இருந்த? என்ன இந்த வேஷம்? எதுக்கு இந்த அர்த்தராத்திரியில விஜயம்? அகஸ்டினை கையை பிடித்து அமர வைத்து தானும் அருகில் அமர்ந்து கொண்டான் ரஞ்சித். சிகரெட் என்றான். 2 பேரும் பற்ற வைத்துக் கொண்டார்கள். நீ நேத்து பேப்பர் பார்க்கலையா ரஞ்சித்? முந்தா நாள் தான் நான் ஜெயில்ல இருந்து தப்பிச்சிட்டேன். ஏன்? விக்டோரியாவை பார்க்கறதுக்காக. அவ இப்போ ஆஸ்பத்திரியில இருக்கா ரஞ்சித். அவளுக்கு உடனடியா ஆப்ரேஷன் பண்ணி மாத்து சிறுநீரகம் பொருத்தப்படணும். இன்னைக்கு என்ன தேதி? 22. 24ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணியாகணும். நாளைக்கு காலையில 1,00,000 கொடுத்து அதை உறுதி செய்யணும். 24ஆம் தேதி 12 மணிக்கு ஆப்ரேஷன் எல்லாம் தீர்மானிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மீதி 2,00,000 கொடுக்கணும். ஏதாவது ஒரு வழியில பணத்தை புரட்டிடலாம்னு இந்த ஏற்பாடுகளை செய்ய சொல்லிட்டேன். ஆனா இந்த நிமிஷம் என்கிட்ட 100 ரூபாய்க்கு மேல பைசா கிடையாது. என் விக்டோரியாவுக்கு நீதான் உயிர் தரணும் ரஞ்சித். கிட்டத்தட்ட அலற நிலைக்கு அகஸ்டின் குரல் வந்து விட்டது. ரஞ்சித் தன் கட்டை விரலின் நகத்தை கடித்து துப்பியபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்குள் உடனே ஒரு விதமான திட்டம் உருவாக துவங்கியது. ஆக, உனக்கு எவ்வளோ தேவை? 3,00,000 ரஞ்சித். நாளைக்கு 1,00,000. நாளைக்கு மறுநாள் 2,00,000. ப்ளீஸ், நீ உதவி செய்றியா? இரு, அவசரப்படாத. நாம சந்திச்சே பல வருஷங்களாச்சு. திடீர்னு ஒரு நடு ராத்திரியில வந்து நின்று 3,00,000 கொடுன்னா நான் எங்கிருந்து எடுத்து தர முடியும்? நான் என்ன நோட்டை அடிக்கிறேன்? அகஸ்டினின் முகம் சுருங்கியது. பெரிய வீடா இருக்கே, வாசல்ல கார் நிக்குதே. நீ ஷேர் தொழில பெரிய அளவில் முன்னேறிட்டதா சொன்னாங்களே, உன்னால முடியாதா ரஞ்சித்? அகஸ்டின், ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான அந்தரங்கங்கள் இருக்கும், ரகசியங்கள் இருக்கும். உன் வாழ்க்கையே எடுத்துக்கோ. படிச்ச, கொஞ்ச காலம் வேலை இல்லாம தெரிஞ்ச, அப்புறம் தனியார் நிறுவனத்துல சேர்ந்த, மாமா மக விக்டோரியாவோட பைக்ல டெல்லி முழுக்க சுத்திட்டு தெரிஞ்ச, உல்லாசமா சிறகடிச்ச. அப்போ உன்னை பார்க்குறப்போ எனக்கெல்லாம் எவ்வளோ பொறாமையா இருக்கும் தெரியுமா? திடீர்னு ஒரு நாள் 3 பணக்கார பையங்களை ஒரே நாள்ல கொலை செஞ்சுட்டு போலீஸுக்கு போய் சரணடைஞ்ச. என்னை கிண்டல் பண்ணாங்க. ஆத்திரம் தாங்காம கொலை செஞ்சேங்கிற ஸ்டேஷன்ல சொன்னேன். அதையே கோர்ட்லையும் திரும்ப திரும்ப சொன்னேன். உனக்கு மனநல பிசங்கின நிலையில இந்த கொலைகளை செஞ்சதா உன் வக்கீல் வாதாடி மரண தண்டனையோட ஆயுள் தண்டனையா மாத்தினாரு. ஆனா அன்னைக்கும் சரி, அதுக்கப்புறமும் சரி, நீ கொலைக்காக சொன்ன காரணத்தை எத்தனையோ பேர் நம்பல. நம்பாதவங்கள்ல நானும் ஒருத்தன் அகஸ்டின். சொல்லு, இப்ப சொல்லு. நீ ஏன் அந்த 3 கொலைகளை செஞ்சேங்கிற ரகசியத்தை சொல்லு. அதுக்கப்புறம் நான் உதவுறது பத்தி ஒரு முடிவுக்கு வர்றேன் என்றான் ரஞ்சித். அகஸ்டின் ரஞ்சித்தை ஒட்டி பார்த்தான். சொல்றேன் ரஞ்சித். அந்த ரகசியத்தை சொல்றதால என் விக்டோரியாவோட உயிரை நீ காப்பாத்துவேனா? நிச்சயம் நான் சொல்றேன். ஒரு நாள் விக்டோரியாவோட அப்பா வெளியூர் போயிருந்தாரு. அந்த சுதந்திரத்துல நான் பைக்ல அவளை கூட்டிட்டு போய் சுத்தினேன். மாலையில புறப்பட நாங்க ஒரு கண்காட்சி ஷாப்பிங் போய் சுத்திட்டு ஒரு ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் 2வது காட்சி சினிமா போக தீர்மானிச்சு நாங்க போன பல தியேட்டர்கள்ல டிக்கெட் கிடைக்கல. படமா முக்கியம், அந்த இருட்டு தனிமை தானே தேவை. அதுக்காக நகரத்துக்கு வெளியில இருந்து ஒரு தியேட்டருக்கு போனோம். அப்புறம் நாங்க படம் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ என்றான் அகஸ்டின். பகுதி 8. திரையில் ரிஷி கபூரும் டிம்பிள் கபாடியாவும் ஒரு பூவை உதட்டுக்கு நடுவில் வைத்துக்கொண்டு முத்தம் கொடுத்து கொள்ள அகஸ்டின் அருகில் அமர்ந்திருந்த விக்டோரியா நெளிந்தாள். ஏ, என்ன? நான் இன்னும் தொடவே இல்லையே. ஒன்றும் இல்லை, ஏதோ பூச்சி. திரையில் பெரிய புல்வெளியில் அருகருகே நின்று கொண்டிருந்த காதலர்கள் அடுத்த ஷாட்டில் திடீரென்று 1 கிலோமீட்டர் அந்த பக்கத்திலிருந்து 2 கைகளையும் விரித்து கொண்டு லாங் ட்ரம் பீச்சுக்கு தக்கபடி ஓடி வந்து நசுங்க நசுங்க கட்டிப்பிடித்து கொள்ள விக்டோரியா மறுபடியும் நெளிந்தாள். என்ன விக்? அவன் காதோரம் சாய்ந்து சொன்னாள். பின்னால இருக்கவன் என் இடுப்புல கை வைக்கிறான். ரகலை பண்ணாம மிரட்டலா சொல்லு போதும். உடனே சூடான அகஸ்டின் எழுந்து அவள் சீட்டிற்கு பின்னால் அமர்ந்திருப்பவன, கொஞ்சம் மரியாதையா கையை வச்சுக்கிட்டு இருக்கியா தம்பி என்று கத்திவிட, அவன் எழுந்து கொண்டு, என்னடா, யாரை பார்த்து பேசுற? நான் யார் வீட்டு பிள்ளை தெரியுமா என்று போதையோடு பதிலுக்கு கத்த, கூடவே அவனுடைய நண்பர்களும் கத்தினார்கள். விக்டோரியா, அகஸ்டின், வம்பு வேணாம், போயிடலாம் என்றால் 2 பேரும் பாதி படத்தில் வெளியேறி பைக்கை எடுத்துக்கொண்டு விரைந்த போது மணி 11. திடீர்னு பைக் வெட்டி வெட்டி நின்று போச்சு. ஓரமா நிறுத்தி இறங்கினா. அதோட ஹெட்லைட் அணைச்சதும் அவங்கள இருள் கவ்வுவதை போல வந்து சூழ்ந்துகிட்டுச்சு. அகஸ்டின் பைக்கை தனக்கு தெரிஞ்ச வழியில எல்லாம் சரி பண்ணி போராடிக்கிட்டு இருந்தப்போ அவங்கள ஒரு கார் கடந்து போச்சு. கடந்து போன கார் நின்னுச்சு. ரிவர்ஸ்ல வந்து அவங்க பக்கத்துல நின்னுச்சு. கார்ல இருந்து தியேட்டர்ல வம்பு பண்ண அந்த 3 பேர்களும் இறங்கினாங்க. பக்கத்துல வந்தாங்க. என்ன பிரதர், அற்புதமான செலக்ட் பைய தெரிஞ்சிருக்கு. நல்ல வண்டியா வச்சுக்கிற கூடாதா? சரி, நீ பைக்கை ரிப்பேர் பண்ற வரைக்கும் பாப்பாவுக்கு போரடிக்காம இருக்க நாங்க வேடிக்கை காட்டுறோம். வா டார்லிங். விக்டோரியாவின் கையை பிடித்து உரிமையோடு இழுத்தான் ஒருவன். டேய்! கத்தியபடி பாய்ந்த அகஸ்டினை மற்ற இருவரும் தடுத்து கீழே தள்ளி நெஞ்சில் மிதித்தார்கள். நீ ஜமாய் ஷியாம் என்றார்கள்.
அந்த ஷியாம் விக்டோரியாவை கதற கதற அவளை காருக்குள் தள்ளி மூர்க்கமாக பாய்ந்தான். பலார் பலார் என்று மாறி மாறி அவள் கன்னங்களில் அறைந்தான். அவளை செயலிழக்க வைத்து வலுவிழந்த அவளின் போராட்டங்களுக்கு மத்தியில் விக்டோரியாவை அனுபவித்தான். விக்டோரியாவை இழுத்து வெளியே தள்ளும் வரைக்கும் துடித்து திமிரிக் கொண்டிருந்த அகஸ்டினை மற்ற 2 பேரும் முண்ட முடியாமல் பிடி போட்டு வைத்திருந்தார்கள். என்னடா சொல்றாரு ஹீரோ? இடுப்பில் லேசாக தொட்டதுக்கே சிலுத்துக்கிட்டாரே, தொடக்கூடாததையெல்லாம் தொட்டாச்சு, என்ன செய்வானா இப்போ என்று ஷியாம் தன் பூட்ஸ் காலால் அவன் முகத்தில் ஒரு உதைவிட்டு வாங்கடா என்று புறப்பட்டான். தொய்ந்து போய் கீழே விழுந்த அகஸ்டின் பலமெல்லாம் திரட்டி கொண்டு எழுந்து கொள்ளும் முன்பாக அவர்கள் மூவரும் காரில் ஏறி போயே விட்டார்கள். வெட்டி போட்ட வாளையாக கிடந்த விக்டோரியாவிடம் ஓடி வந்தான் அகஸ்டின். தன் முகத்தில் அறைந்து கொண்டு அழுதான். அவளுக்கு தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிவித்தான். ஆர்ப்பாட்டமாக அழுது அவளை முதுகை தடவி தேற்றினான். விக்டோரியா, நீ உலகத்திலே அதிகமா மதிக்கிறது ஜீசஸ் ஒருவரைதான். ஜீசஸ் பெயரால எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும் நீ. என்ன அகஸ்டின் என்றால் அழுகையுடனே. இங்க நடந்தது நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. இது ஒரு கனவு. இதை சம்பவமா மதிக்க நான் தயாரா இல்லை. நீ எதையும் இழந்துடல. உனக்கு எக்காரணம் கொண்டும் தண்ணீருக்கும் ஏற்படக்கூடாது. தரப்பட்டு போனவளா நீ நினைக்கவே கூடாது. உன்னை நான் வெறுக்கவோ அருவருப்பா பார்க்கவோ தயாரில்லை. உனக்கு எதுவுமே நடக்கல. அதனால எக்காரணம் கொண்டு இதை வெளியில சொல்ல மாட்டேன்னு இந்த நிகழ்ச்சிக்காக தற்கொலை பண்ணிக்கிற மாட்டேனோ. ஜீசஸ் மேல ஆணையிட்டு உன் சிலுவையை தொட்டு தொட்டு சொல்லு விக்டோரியா என்றான் அகஸ்டின் தீர்மானமாக. எப்படி அகஸ்டின், எப்படி முடியும்? மறக்கவோ மாத்தவோ முடிகிற விஷயமா இது? ஒரு புனிதமான கன்னியா எனக்கு என்ன உனக்கு தர முடியுமா? இனிமே சொல்லு. நீ எதுவும் பேச வேண்டாம், சத்தியம் பண்ணு. வற்புறுத்தி அவளை அதே இடத்திலேயே தன் டாலரின் தொங்கும் சிலுவையை தொட்டு சத்தியம் செய்ய வைத்தான் அகஸ்டின். மறுநாளே அவர்கள் போன காரின் எண் மற்றும் ஷாம் என்கிற பெயர் இவற்றை வைத்து விசாரித்து அவர்கள் யார், தினசரி எந்த ஹோட்டலின் காட்டேஜில் சேர்ந்து மது அருந்துவார்கள் என்பது வரை அறிந்து கொண்டு நீளமாக ஒரு கத்தி வாங்கி கொண்டு போய் கதவை தட்டி உள்ளே நுழைந்து கண்மண் தெரியாமல் 3 பேரையும் மாறி 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 குத்தி குத்தி குத்தி. பகுதி பகுதி 9. சபாஷ் அகஸ்டின் என்றான் ரஞ்சித். நீ சொன்னதை கேட்க எனக்கு எவ்வளோ சிலிர்ப்பா இருக்கு தெரியுமா? தன்னோட காதலியோட கற்பு பறிபோக காரணமா இருந்தவங்களை ஆத்திரம் தீர கொலையும் செஞ்சுட்டு அவளுக்கு பங்கம் வரக்கூடாதுன்னு, அந்த அசிங்கம் உலகத்துக்கே தெரியக்கூடாதுன்னு கடைசி வரை பிடிவாதமா கொலைகளுக்கான உண்மை காரணத்தை மறைச்ச உன் உயர்ந்த எண்ணம் எத்தனை பேருக்கு வரும்? எவ பாதிக்கப்பட்டதால ஏற்பட்ட ஆத்திரத்துல 3 கொலைகளை செஞ்சேனோ அந்த விக்டோரியா இன்னைக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கதை பார்க்க என்னால சகிக்க முடியல ரஞ்சித். அவ கற்புக்காக போராடினப்போ அதை அவ இழந்ததுக்கு அப்புறம் தான் என்னால ஆறுதல் சொல்ல முடிஞ்சது. இப்போ உயிருக்கான போராட்டம். இதுல அவ உயிரை இழந்தா என்னால தாங்க முடியாது ரஞ்சித். சொல்லு ரஞ்சித், எனக்கு உதவுறேன்னு சொல்லு. கொஞ்சம் பதறாம இரு. நான் என்ன இப்போ உதவ முடியாது, வெளியே போன்னு சொல்லிட்டேன்னா என்ன? உனக்கு உதவுறத பத்தி தானே யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில ரகசியம் இருக்கிறது போல என் வாழ்க்கையில ரகசியம் இருக்கு அகஸ்டின். நான் இன்னைக்கு வசதியா உயர்ந்திருக்கேன்னா எல்லாம் நேர்மையான வழியில இல்ல. சில பாவங்கள் தான் எனக்கு பணத்தை கொட்டுது. இப்போ உன்னை கேட்குற சில கேள்விகளுக்கு பதில் சொல்லு. ஏன் எதுக்குன்னு நடுவுல கேட்காத. கடைசியில என் முடிவை சொல்றேன். அவனை குழப்பமாக பார்த்த அகஸ்டின், என்ன கேட்க போற என்றான். அகஸ்டின், அந்த 3 பேரை கொலை செஞ்சுட்டு நீ தப்பிச்சு ஓடல, சரணடைஞ்ச. சரணடையும் போதே உனக்கு தெரியும்ல, நீ செஞ்ச கொடுமையான கொலைகளுக்கு உனக்கு மரண தண்டனையோ கூட வழங்கப்படலாம்னு. தெரியும் ரஞ்சித். என் உயிரே போனாலும் சரி அவங்கள பழி வாங்கணுங்கிற நினைச்சேன். பழி வாங்கிட்டேன். ஆக விக்டோரியாவுக்கு உன் உயிரையும் கொடுக்க நீ தயார்? நிச்சயமா ரஞ்சித், அதுல சந்தேகமே இல்லை. ஒரு பேச்சுக்கு கேட்குறேன். இப்ப உன் விக்டோரியாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு கொலையே செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டா செய்வியா? நான் ஏற்கனவே 3 கொலைகளை செஞ்சு ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறவன். இப்போ தப்பிச்சு வேற வந்திருக்கவன். இந்த சூழ்நிலையில இன்னொரு கொலை செஞ்சாதான் என் விக்டோரியாவை பிழைக்க வைக்க முடியும்னா நான் தயங்க மாட்டேன். எதுக்கு கேட்குற இப்படி? கல்லூரி நாட்கள்ல நீ குறி தவறாம சுடுறதுல எக்ஸ்பர்ட் இல்லையா? அதுவும் மூவிங் டார்ச்செட்ல கூட சரியா குறிப்பாத்து சுடுவேன்னு நினைவிருக்கே. இருக்கு, அதுக்கு என்ன? கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த ரஞ்சித், சரி இப்போ நான் என் நிபந்தனையை சொல்லட்டுமா? நான் சொல்ற ஒரு நபரை நீ குறிப்பார்த்து சுட்டு கொலை செய்யணும். துப்பாக்கி நான் தர்றேன். ஏற்பாடுகளை சொல்றேன். இந்த கொலையை நீ செஞ்சா உனக்கு 3 லட்சம் தர்றேன் அகஸ்டின். நிபந்தனைக்கு தயாரா? ஏ, நீ நிஜமா தான் கேட்டியா? ஆமா, மகா சீரியஸா தான் கேட்குறேன். நாளைக்கு 1 லட்சம் தர்றேன். போய் ஆஸ்பத்திரியில கட்டி ஆப்ரேஷனுக்கான ஏற்பாடுகளை பண்ண சொல்லு. மீதி 2 லட்சம் எப்போ தரணும்? 24ஆம் தேதி காலையில 12 மணிக்கு ஆப்ரேஷன். பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷனே நடத்துவாங்க. எல்லாம் தோதாத்தா அமைஞ்சிருக்கு. 24ஆம் தேதி காலையில 11 மணிக்கு நீ அந்த கொலையை செய்யணும் அகஸ்டின். என்ன செய்றியா? செய்யறதானே? பதில் பேசாமல் ரஞ்சித்தை உற்று பார்த்தான் அகஸ்டின். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான்.
விக்டோரியா, எனக்கு உன் உயிர் முக்கியம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் ஜீசஸுக்கும் மேல உன்னை நேசிக்கிறவன். உன் உயிருக்கு அப்புறம் தான் எனக்கு மற்ற உயிர்கள் எல்லாம். இன்னொரு உயிரோட அழிவில் தான் உன் உயிர் மீள வேணும்னா எனக்கு அதுக்கு சம்மதம்தான். சரி ரஞ்சித், சொல்லு. யார? யாருன்னு சொன்னதுக்கப்புறம் நீ பின்வாங்க மாட்டியே. இது என் விக்டோரிக்காவும் செய்கிற கொலை. ரஞ்சித், இந்த நாட்டோட பிரதம மந்திரியே கொலை செய்ய சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. புன்னகைத்தான் ரஞ்சித். ஷபாஸ். பிரதம மந்திரி இல்லை, மந்திரி. மல்கோத்ரா 24ஆம் தேதி இதே டெல்லியில் ராஜீவ் காந்தியோட சிலையை காலையில் 11 மணிக்கு திறந்து வைக்கிறாரு. அவர் கை சிலையை மூடின திரைய விளக்கும். கைத்தோட முடிச்ச இழுக்கும்போது உன் கை துப்பாக்கியோட ட்ரிகரை இழுக்கணும். அவர் செத்து விழுந்ததும் ஆஸ்பத்திரியில் என் நபர் 2 லட்சம் பணம் கட்டுவான். நீ எந்த இடத்துல நின்று செயல்படணுங்கிறத நாளைக்கு உன்னை அந்த இடத்துக்கு நேரில் கூட்டிட்டு போய் செஞ்சு காட்டுறேன். ஒருவேளை ஏன் குறி தவறிட்டா கவலையே படாத. 2 இல்லை மற்ற ஏற்பாடுகள் இருக்கு. நானும் என் நபர் ஸ்வாதியும் மாறு வேஷத்துல துப்பாக்கிகளோட வேற சில மறைவிடங்கள்ல பதுங்கி இருப்போம். உன்னுடைய முதல் முயற்சி தவறுனா அடுத்து ஏன் கை துப்பாக்கி இயங்கும். அதுவும் தவறு செஞ்சா ஸ்வாதியோட துப்பாக்கியில இருந்து தோட்டா சீறி போகும். எப்படியும் அமைச்சரோட சாவு நிச்சயம், கொலை நிச்சயம். சரி, அசந்தர்ப்பமா ஏதாவது நடந்து நான் மாட்டிக்கிட்டா சொல்ல, நீயே சொல்ல. குறி தவறாம நீ சுட்டுடுற. ஆனா நைசா நழுவுறதுக்கு முன்னாடி பிடிபட்டுட்டா என்ன செய்வ? என் கழுத்து அறுத்தாலும் சத்தியமா உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் ரஞ்சித். கற்பழிப்பு நடந்ததால கொலை செஞ்சேங்கிற உண்மையான காரணத்தை எப்படி கடைசி வரை மறைச்சேனோ அதே போல எனக்கு அந்த அமைச்சரோட கொள்கையை பிடிக்கல, அதனால சுட்டேன்னு சொல்லுவேன். அதிகபட்சமா எனக்கு மரண தண்டனை தானே தர முடியும். ஏற்கனவே அதை எதிர்பார்த்து சரணடைஞ்சவன் தானே நான். கவலை இல்லை, என் விக்டோரியா பிழைக்கணும், அது போதும். நீ போலீஸ்ல மாட்டித்தான் தீருவாய்னு ஏன் நினைக்கணும் அகஸ்டின்? ஒரு யோசனை சொல்றேன். உன்கிட்ட ஒரு சைனைடு நிரம்பிய கேப்சூல் தர்றேன். பாக்கெட்ல பத்திரமா வச்சுக்கோ. நீ போலீஸ்ல மாட்டாம தன்னோட முயற்சி செய். கடைசி பட்சமா வேறு வழி இல்லாம மாட்டிக்கிற நடந்தா அந்த கேப்சூலை விழுங்கிடு. ஏன்னா போலீஸோட கொடுமையான விசாரணைகள்ல நீ விஷயத்த கக்கிடுவியோன்னு நான் டென்ஷன் ஆயிட தேவையில்லை பாரு. என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? அதை விட உண்மையை சாமர்த்தியமா வரவழைக்கிற காவல்துறைக்கு மேல எனக்கு அதிக நம்பிக்கைன்னு வச்சுக்கொள்ள. நீ காட்டி கொடுக்க மாட்ட. காட்டி கொடுக்க வைக்கப்படலாம் வழிகட்டாயமா. சரி ரஞ்சித், உயிருக்கு பயந்தவன் இல்லைனா என் வார்த்தையை நம்பு. நீ சொல்ற இடத்துல இருந்து அமைச்சரை சுட்டுட்டு நான் சாமர்த்தியமா தப்பிடுவேன். முடியாத பட்சத்துல போலீஸ்கிற மாட்டிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டா நீ தர்ற சைனைடு கேப்சூலை விழுங்க தயார். அதே போல நீயும் சொன்னபடி ஆஸ்பத்திரியில ச்சே, நீ என் உயிரே பணைய வச்சு வைக்கும்போது ஒரு வார்த்தை மாறுவேன் ஆகஸ்டின். அமைச்சர் சரிந்ததும் ஆபரேஷன் துவங்கும். கை கொடு. அவன் கையை பற்றி அழுத்தமாக குலுக்கினான் ரஞ்சித். இரு, என் ஸ்வாதியை உனக்கு அறிமுகப்படுத்தணும். ரஞ்சித் மாடிக்கு வந்து பெட்ரூமின் கதவை தட்ட அதை திறந்த ஸ்வாதி நல்ல உடையில் இருந்தாள். நீ கில்லாடி. உன் நண்பனோட நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். வெறும் 3 லட்சத்துல ரிஸ்க் எல்லாத்தையும் அகஸ்டின் தலையில சுமத்தி காரியத்தை முடிச்சுட்டு 37 லட்சத்தை நாம அள்ளிக்கிற போறோம். முயற்சியில தப்பு நடந்து அவன் மாட்டினாலும் சைனடத்துன்னு செத்து போயிடுவான். அட்டகாசமான திட்டம் என்றாள் ஸ்வாதி. நமக்கு அப்புறம் பாராட்டிக்கலாம். அவனுக்கு உன்னைய மனைவின்னு தான் அறிமுகப்படுத்த போறேன். கொஞ்சம் அடக்கமா நடந்துக்கோ என்றான் ரஞ்சித். அடக்கம் என் இடத்துல. அகஸ்டின் ரொம்ப ஸ்மார்ட்டா இல்ல என்று கண்ணடித்தாள் ஸ்வாதி. பாவி, அலையாத வா என்று அவளை அழைத்து வந்தான் ரஞ்சித். பகுதி 10. மறுநாள் காலையில் ரூபா மருத்துவமனைக்கு அதே சர்தார்ஜி வேடத்தில் வந்தான் அகஸ்டின். ரிசப்ஷனில் பேஷண்ட் பெயர் சொல்லி ஆபரேஷனுக்கான முன்பணம் என்று விபரம் சொல்லி கட்டி ரசீது வாங்கி கொண்ட பிறகு விக்டோரியாவின் அறைக்கு வந்தான். அவள் அப்பாவை காணவில்லை. அவள் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தவள் அவனை பார்த்ததும் புன்னகைத்தாள். அவள் அருகில் சென்றமர்ந்தான் அகஸ்டின். வா அகஸ்டின், அப்பா சொன்னாரு ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டியாமே. யார் அந்த பெரிய மனுஷன் என்றாள் விக்டோரியா. எந்த பெரிய மனுஷனை கேட்கிறவே? 3 லட்சம் உதவி செஞ்ச பெரிய மனுஷனைத்தான். இது உதவி இல்லை விக்டோரியா, சம்பளம். சம்பளமா? ஆமா, என் வேலைக்கான சம்பளம். நாளைக்கு நான் செய்ய போற ஒரு முக்கியமான வேலைக்கான சம்பளம். இன்னைக்கு அதுக்கு 1 லட்சம் அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன். ஆஸ்பத்திரியில கட்டி ஆபரேஷனை கிட்டத்தட்ட உறுதி செஞ்சுட்டேன். நாளைக்கு எனக்கு தரப்படுற ஒரு வேலையை நான் செஞ்சு முடிச்சதும் மீதி 2 லட்சம் ஏன் சார்பில் ஆஸ்பத்திரியில கட்டிடுவாங்க. நிச்சயம் நாளைக்கு உனக்கு ஆபரேஷன் நடக்குது, அதுல சந்தேகமே வேண்டாம். அவனை நேராக பார்த்தாள் விக்டோரியா. அவன் பார்வையை தவிர்த்தான். அகஸ்டின், 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன வேலை அது? என்னை எந்த விவரமும் கேட்காத. என் முகத்தை பார்த்து சொல்லு அகஸ்டின். ஒரே நாள்ல அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவியா? அதுக்கு 3 லட்சமா? என்ன சொல்ற நீ? உனக்கு என்ன அதை பத்தி? அதை விடு. ஆமா, ஒரு பெரிய மனுஷன் இனாமா கொடுக்குறான்னு பொய் சொல்லியிருக்கணும்னா பாதி உண்மையை சொன்ன நீ மீதி உண்மையை சொல்லிடு அகஸ்டின்.
3 லட்சம் தர்ற அளவுக்கு என்ன செய்ய போற? அதுவும் நீ இப்போ ஒரு தப்பி வந்த தலைமறைவா தெரிஞ்சுகிட்டு இருக்கிற கைதி நீ. அன்னைக்கு நீ வந்து போனதும் போலீஸ் வந்து விசாரிச்சது தெரியுமா? நீ இங்க வரவே இல்லைன்னு நானும் அப்பாவும் சாதிச்சோம். நீ மறுபடியும் இங்க வந்தா ஃபோன் பண்ண சொல்லி நம்பர் கூட கொடுத்துட்டு போயிருக்காரு. தெரியும். ஆப்ரேஷன் முடிஞ்சு உன்னை பார்த்துட்டு நானே சரணடைய தான் போறேன் விக்டோரியா. சரி, நாளைக்கு நீ என்ன செய்ய போற? அத சொல்லு. ஏன் சுத்தி சுத்தி அங்கேயே வர்ற? நீ செய்ய போற காரியம் நியாயமானதா இல்லையா? ஏன் விக்டோரியா? உயிர் வாழணும். அது ஒண்ணுதான் என் குறிக்கோள். அதுக்காக எத வேணும்னாலும் செய்வேன். எத வேணும்னாலும்னா? எஸ், எத வேணும்னாலும். ஒரு ஆள கொலை செய்யன்னு சொன்னா கூட செய்வியா? அந்த கேள்வியில் அதிர்ந்து போனான் அகஸ்டின். ஆனால் சுதாரித்துக் கொண்டு, அந்த மாதிரியெல்லாம் யாரும் எனக்கு சொல்லவும் இல்ல, நானும் செய்யறதாவும் இல்ல. ஒரு பேச்சுக்காக கேக்குறேன். அப்படியே ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சாலும் கொலை எனக்கு புதுசா விக்டோரியா? இல்ல மரண தண்டனைக்கு தான் நான் பயப்படுறவனா? ஏற்கனவே நீ செஞ்ச கொலைகள்ல எனக்கு சம்மதம் அகஸ்டின். நீ அவங்கள மட்டுமா தண்டிச்ச? உன்னையே தண்டிச்சுக்கிட்ட. உன்னை தண்டிச்சுக்கிட்டதால என்னையும் சேர்த்து தான் தண்டிச்ச. ஆயுள் கைதியா என் காதலன் இருக்கிறது, இப்படி தப்பிச்சு வந்து என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சந்தோஷமானதா அகஸ்டின்? இதோ பாரு, அநியாயமான வழியில இந்த பணம் வந்ததுன்னா எனக்கு ஆபரேஷனே வேண்டாம். உளராம பேசாம இரு விக்டோரியா. ஒரு பெரிய பணக்காரனே 3 லட்சத்தை டொனேட் பண்றான்னு வை. அது கள்ள பணமா இல்ல வரி கட்டின கணக்குல உள்ள பணமான்னு எல்லாம் ஆராய்ச்சி நடத்துவியா? ரோட்ல நான் அடிபட்டு கிடக்குறேன்னு வச்சுக்கோ. என்னை எப்படியாவது உடனடியா ஆஸ்பத்திரியில சேர்த்தாகணும். அந்த சமயத்துல ஒரு பொண்ணு கார்ல வர்றா. ஏத்திட்டு போகவும் சம்மதிக்கிறா. ஆனா அவ தன்னோட உடம்ப பணத்துக்காக விக்கிறவன்னு உனக்கு தெரியும். தாமதிக்கிற நேரம் என் உயிருக்கு ஆபத்து. இந்த சூழ்நிலையில நீ என்ன முடிவெடுப்ப? இது என்ன கேள்வி? உட்கார்ந்து யோசிக்க அவகாசம் இல்லாத சூழ்நிலை அது. அப்போ என் கொள்கையை விட உன்னை காப்பாத்த வேண்டியதுதான் எனக்கு முக்கியம். அதனால நிச்சயம் அந்த கார்ல உன்னை ஏத்திட்டு போவேன் அகஸ்டின். ஆபத்துக்கு பாவம் இல்ல. அவன் கண்கள் பிரகாசமாகின. ஒப்புக்கொள்கிறா தானே? அதேதான் ஏன் நிலைமையும். ஆபத்துக்கு பாவமில்லைன்னு தான் அந்த வேலையை நான் செய்ய போறேன். ஒரு சில நிமிஷங்கள் தான் வேலை. 11 மணிக்கெல்லாம் என் வேலை துவங்கி உடனே முடிஞ்சிடும். ஆபரேஷன் முடிஞ்சதும் உன்னை வந்து பார்ப்பேன் என்றான். ஆக, கடைசி வரைக்கும் நாளைக்கு நீ என்ன செய்ய போறேங்கிறத சொல்ல மாட்டேதானே? ஆஹா. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஜெயிலுக்குள்ள இருப்பியா அகஸ்டின்? என்று 3வது ஆண்குரல் கேட்டு திரும்பி பார்க்க கையில் ரிவால்வருடன் நின்று கொண்டிருந்தார் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர். அதிர்ந்து போனான் அகஸ்டின். தப்பி ஓடிய கைதி தன் காதலியை தேடி வருவாங்கிற அடிப்படை விதி கூட தெரியாத மக்குகளா எங்களை நீ நினைச்சுக்கிட்ட? அது தப்பு அகஸ்டின். அன்னைக்கே நீ சிக்கி இருக்கணும். ஒரு சில நிமிஷங்கள்ல கோட்டை விட்டுட்ட. கைய கொஞ்சம் நீட்ரியா? விளங்க மாட்டணும். ப்ளீஸ் சார். சத்தியமா நாளைக்கு நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன். நான் போயாகணும். நாளைக்கு விக்டோரியாவோட ஆபரேஷனுக்கு பணம் வந்தாகணும். அதுக்காகத்தான் நான் பேசிக்கிட்டு திடீரென்று தரையில் உருண்டு காலை உயர்த்தி அவர் கையில் இருந்த ரிவால்வரை தட்டிவிட்டான். இன்ஸ்பெக்டர் தடுமாறி சுதாரிப்பதற்குள் கீழே விழுந்த ரிவால்வரை தாவி எடுத்து அவரை நோக்கி நிமிர்த்தினான். ஹேண்ட்ஸப். ஒரே ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. நாளைக்கு நானே வந்து சரணடைகிறேன். சாரி, உங்களை மிரட்டுறதுக்கு சாரி என்றவன் அவள் பக்கம் திரும்பினான். விக்டோரியா, தைரியமா இரு. நாளைக்கு உனக்கு ஆபரேஷன் வெற்றிகரமா நடக்கும். உன் சிரிச்ச முகத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சரணடைவேன். வேணும்னா இந்த இன்ஸ்பெக்டரை இங்கேயே எனக்காக நாளைக்கு வரை காத்திருக்க சொல்லு. ஆல் தி பெஸ்ட் விக்டோரியா. அவரை நோக்கி துப்பாக்கியை நிமிர்த்தி பிடித்தபடியே பின்புறமாக நடந்து அறையின் கதவை திறந்து சட்டென்று வெளியேறி கதவை மூடிவிட்டு ஓடத் துவங்கினான். பகுதி 11. சார்லஸ் கோபமாக தலையை மறுப்பாக அசைத்தான். முட்டாள்தனம், சுத்த முட்டாள்தனம் இது, கத்தினான். அவனை கையமர்த்தினான் ரஞ்சித். இப்போ என்ன நடந்துருச்சுன்னு குதிக்கிற இப்படி சார்லஸ்? அமைச்சரை கொல்றதுங்கிறது எவ்வளோ ரகசியமான பெரிய வேலை. ஆமா, அதுக்கு என்ன? நான் நம்பிக்கைக்குரியவங்கிறதுனால தான் நான் உன்கிட்ட அந்த பரப்பை ஒப்படைச்சேன். நீ அர்த்தமில்லாம ஒரு தப்பி வந்த கைதி கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்கியே. அதனால என்ன? நான் உனக்கு நம்பகமானவன்னு எப்படி நினைக்கிறியோ அதே மாதிரிதான் அவனும் எனக்கு நம்பகமானவன். அவன் ஒத்துக்கிட்டபடி செய்வான்னு என்ன நிச்சயம்? செஞ்சாகணும் சார்லஸ். அவனுக்கு வேற வழி இல்ல. அவன் சுட்டாகணும். அமைச்சர் இறந்தாகணும். அப்பதான் அவனோட காதலியோட ஆபரேஷனுக்கான பணம் கட்டப்படும். பணம் கட்டப்பட்டாதான் ஆபரேஷன் நடக்கும். ஆபரேஷன் நடந்தாதான் விக்டோரியா உயிரோட வாழ முடியும். விக்டோரியா உயிரோட வாழ வேண்டியது அகஸ்டினுக்கு உலக மகா முக்கியம். அதனால அவன் ஒத்துக்கிட்டு இருக்கான். சரி, குறி தப்புனா? சான்ஸே என்ன? சான்ஸே இல்ல. விழா நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பூங்கா. பூங்காவுல நிறைய மரங்கள் அடர்த்தியா கிளைவிட்டு இலை பரப்பின பெரிய மரங்கள். அந்த மரங்களுக்கு 100 பேர் மறைஞ்சு உட்கார்ந்திருந்தா கூட வெளியே தெரியாது. அதுல சில மேடையை குறிப்பாக்க தோதான ஒரு மரத்தை நான் தேர்வு பண்ணிட்டேன். இன்னைக்கு நள்ளிரவிலேயே அகஸ்டின் ஆயுதத்தோட அந்த மரத்துல ஏறி அதோட அடர்ந்த கிளைகள்ல பதுங்கிக்கிட்டு காத்திருக்க போறான். ஓரளவுக்கு க்ளோஸ் ரேஞ்சு கிடைக்குது சார்லஸ். கல்லூரியில துப்பாக்கி சுடுற போட்டியில பரிசுகள் வாங்கினவன் அவன். நிஜமாதான் சொல்றேன். என்னை விட எக்ஸ்பர்ட். அவன் குறி தப்ப போறதே இல்ல. சரி ரஞ்சித், நம்பலாம். எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிறதே நம்பலாம்.
ஒருவேளை குறி தவறிட்டா? கவலையே வேண்டாம். அவனுக்கு மரத்த தேர்வு செஞ்சிருக்கிறது போல, எனக்கும் மற்றொரு மறைவான இடத்த தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். அவன் சுட்ட குண்டு குறி தப்புனா, உடனே ஏன் துப்பாக்கி இயங்கும். ஏன் குறியும் தப்புனா, இன்னொரு இடத்துல இருந்து சுவாதி சுடுவா. எப்படியோ அமைச்சர் இறந்துருவாரு. அது நிச்சயம். குறிய தவறவிட்ட அகஸ்டின போலீஸ் பிடிச்சிட்டா? பிடிச்சா என்ன? பிடிச்சா என்னவா? அவன்கிட்ட இருந்து ஏவி விட்டவர் யாருன்னு கேள்வி கேட்டு பதில் பெறுறது போலீஸ்க்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல ரஞ்சித். ரஞ்சித் சிரித்து, ஏன் சார்லஸ்? எனக்கு மட்டும் என்ன பத்தின பயம் இருக்காதா? போலீஸ்ல அவனை பிடிக்க வந்தா அவனை பிடிக்க முடியாது. அவன் பிணத்தை தான் பிடிக்க முடியும். அப்படின்னா நான் கொடுக்கிற சைனைட் கேப்சூல அவன் சாப்பிட்டுடுவான். அதுக்கு அவன் முழு மனசோட சம்மதிச்சிட்டான். அவனுக்கு தன் உயிரை பத்தின கவலை இல்லை. தன்னோட காதலி தான் அவன் லட்சியம். சரி, குறி தவறாம சுட்டுடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன உன் இன்ஸ்ட்ரக்ஷன்? சாமர்த்தியமா தப்பிச்சிடுங்கிறது தான். தப்பு என்ன செய்வான்? இது என்ன கேள்வி? எங்கேயாவது தலைமறைவா போவான். எத்தனை நாளைக்கு அவன் தலைமறைவா இருக்க முடியும் ரஞ்சித்? அவன் ஒரு தப்பி வந்த ஆயுள் கைதிங்கிறத மறந்துடாத. அமைச்சரோட கொலையோட அவனை சம்மந்தப்படுத்தலைனாலும் போலீஸ் அவனை தேடிக்கிட்டு தானே இருக்கும். ஆமா. என்னைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிக்கத்தானே செய்யும். ஆமா. அப்போ இத்தனை நாள் என்ன செஞ்சேன்னு விசாரிக்கத்தானே செய்யும். உன் காதலியோட ஆபரேஷனுக்கு 3 லட்சம் கொடுத்தது யாருன்னு அவன் மர்மஸ்தானத்தை பிசைஞ்சு கேள்வி கேட்கத்தானே செய்யும். ஆமா. வழி தாங்காம அப்பா அவன் காட்டி கொடுக்க சாத்தியம் உண்டா இல்லையா? தயங்கி உண்டு என்றான் ரஞ்சித். அதனால என் வார்த்தை கேளு. நாளைக்கு அமைச்சர் அவன் சுட போறான். அந்த முயற்சியில அவன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் உயிரோட உலாவுறது நமக்கு நல்லதில்ல. தன்னோட முயற்சியில தோக்க போலீஸ்ல பிடிபட்டா அவனா தற்கொலை செஞ்சுக்குவான். தோத்து ஆனா போலீஸ்ல பிடிபடாம தப்பலாம். ஜெயிச்சும் தப்பலாம். அப்படி தப்பி வந்தா நீ அவனை தீத்துரு. ரஞ்சித் சார்லஸை உணர்ச்சி இல்லாமல் பார்த்தான். நண்பன்கிற இறக்கம் எல்லாம் வேண்டாம். அவனோ ஒரு ஆயுள் கைதி. ஏற்கனவே மரண தண்டனைக்கு தப்புனவன். இப்போவும் சாவுக்கு பயப்படாதவன். சைனைடு கேப்சூல் சாப்பிட தயாரா இருக்கவன். அவனை கொலை செய்யறதுல தப்பில்ல. சார்லஸ் அவன் பாவமாச்சே. அவனை கொல்றதான்னு நான் யோசிக்கல. எங்க வச்சு எப்படி கொலை செய்யலாம்னு தான் இப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கொலையையும் சாமர்த்தியமா நம்ம சுவட தெரியாம செஞ்சாகணும் இல்லையா? அது உன் சாமர்த்தியம். யோசனைய நான் சொல்லிட்டேன். செயல் உன் ஏரியா என்றான் சார்லஸ். அப்படித்தானே எப்பவும் நடக்குது என்று பெருமூச்சுடன் எழுந்து கொண்டான் ரஞ்சித். பகுதி 12. ரஞ்சித் தன் வீட்டிற்கு திரும்பிய போது சோஃபாவில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்த அகஸ்டினின் சிகரெட்டிற்கு லைட்டரை கிளுக்கி நெருப்பு காட்டிக் கொண்டிருந்தாள் சுவாதி. வந்து உட்கார்ந்த ரஞ்சித் டீப்பாய் மேல் இருந்த ஒரு புதிய ரிவால்வரை பார்த்து, அகஸ்டின், என்ன இது? நான் இன்னும் உனக்கு துப்பாக்கி தரவே இல்லையே என்றான். இது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய துப்பாக்கி ரஞ்சித். என்ன சொல்ற? 1 லட்சம் பணம் கொட்டிட்டு விக்டோரியாவை பார்த்து பேசிட்டு வர நான் போனேனா, அங்க என்னை எதிர்பார்த்து ரகசியமா கண்காணிச்சுட்டு இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி முனையில என்னை மடக்கிட்டாரு. மை காட்! அப்புறம் நான் அவரோட கவனத்தை திசை திருப்பி துப்பாக்கியை காலால தட்டி நான் கவர்ந்துட்டு தப்பிச்சு வந்துட்டேன். உன்னை யாரும் ஃபாலோ பண்ணலையா? நான் பல இடங்கள்ல போக்கு காட்டிட்டு தான் வந்தேன். யாரும் துரத்தி வரல. நீ ஒரு கொலை செய்ய போறது விக்டோரியாவுக்கு தெரியுமா? தெரியாது. சொன்னா தன்னோட ஆபரேஷனுக்கே சம்மதிக்க மாட்டா. அதனால மறைச்சிட்டேன். அப்புறம் அகஸ்டின், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க விடுபட்டு போயிடுச்சு. அமைச்சரை தீர்த்து கட்டிட்டு பரபரப்பு காட்டாம நைஸா நழுவி தப்பிக்கிற. அடுத்து உன் செயல் என்ன? இரவு வரை நீதியா இருந்துட்டு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் ஆபரேஷன் செய்யப்பட்ட விக்டோரியாவை பார்த்து அவன் நெற்றியில முத்தமிடணும். உன் கற்பனை தான் என்னால காக்க முடியல. உன் கற்பை தான் என்னால காக்க முடியல. ஆனா உன் உயிரை காப்பாத்திட்டேன் பாருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன? போலீஸ்ல சரணடைஞ்சிடுவேன். என் விக்டோரியாவை எந்த விதத்திலையாவது காப்பாத்தணுங்கிறதுக்காக ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன். அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போறது தானே சரி. ஏன் இந்தியாவிலே ஒளிஞ்சுக்கிற இடமா இல்ல? ஏதோ ஒரு தூரமான ஊர்ல தலைமறைவா இருக்கலாமே. அதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஜெயில்ல என் தண்டனை காலம் எல்லாம் முடிஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் நான் விக்டோரியாவோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவேன். அந்த வாய்ப்பு எத்தனை வருஷங்கள் கழிச்சு கிடைச்சாலும் சரி. சரி, நீயா சரண்டர் ஆகும்போது ஏன் தப்பிச்ச? காதலியோட ஆபரேஷனுக்கான பணத்தை எப்படி ஏற்பாடு செஞ்சனெல்லாம் கேட்டா என்ன பதில் சொல்வ? பண ஏற்பாடு அவரோட அப்பா செஞ்சாருன்னு தான் சொல்லுவேன். வெரி குட். நீ போய் ஓய்வெடு அகஸ்டின். ராத்திரி 2 மணிக்கு உன்னை நான் எழுப்புறேன். நான் காலையில காட்டின அந்த மரத்துல நீ ஏறி செட்டில் ஆனதும் நான் திரும்பி வந்துடுறேன். அது சரி, எனக்கு மரத்தை தேர்ந்தெடுத்த. நீ எந்த இடத்துல பதுங்குற? சுவாதி பதுங்கி இருக்கிற இடம் எது? அதையெல்லாம் சொல்லவே இல்லையே நீ. அது உனக்கு கூட தெரியாம இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். காரணமா தான் சொல்றேன். இந்த திட்டத்துல நீ எத்தனையோ கேள்விகள் கேட்காம இறங்கலையா? சரி. தோள்களை குறுக்கிக் கொண்டு எழுந்து கீழே இருந்த அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்றான் அகஸ்டின். ரஞ்சித்தும் ஸ்வாதியும் மாடி அறைக்கு வந்தார்கள். ஸ்வாதி, நாளைக்கு அகஸ்டின் போலீஸ் கிட்ட மாற்ற சூழ்நிலை ஏற்பட்டா அவனே தற்கொலை பண்ணிக்குவான். வெற்றியா தப்பி வந்தாலும் சரி, தோல்வியா தப்பி வந்தாலும் சரி, அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்றான் சார்லஸ். ஐயோ என்றாள் ஸ்வாதி.
சார்லஸ் சொல்றதுல அர்த்தம் இருக்கு சுவாதி. அங்கிருந்து நழுவி அகஸ்டின் நம்ம வீட்டுக்கு வர்றதா சொல்லியிருக்கான். இருட்டினதுக்கு அப்புறம் தான் ஆஸ்பத்திரிக்கு போறான். அவன் இங்க வந்ததும் அவனுக்கு தர்ற விஸ்கியில விஷத்தை கலந்து தரப்போறேன். அப்புறம் பாடியை டிஸ்போஸ் பண்ண வேறு திட்டம் வச்சிருக்கேன் என்றான் ரஞ்சித். பகுதி 13. இரவு 2:30. வெகு வெகு தூரத்திலேயே தன் காரை நிறுத்தினான் ரஞ்சித். ரஞ்சித்தும் அகஸ்டினும் இறங்கிக் கொண்டார்கள். நிழலாக நடந்தார்கள். அந்த பூங்காவின் வேறு ஒரு மூலையில் காம்பவுண்ட் ஏறி உள்ளே குதித்து பூங்காவுக்குள் இருட்டு தீவுகளாய் பார்த்து நடந்து காலையில் தேர்ந்தெடுத்த அந்த மரத்திற்கு கீழே வந்து நின்றார்கள். அகஸ்டின் தன் பேண்ட் பாக்கெட்டில் ரஞ்சித் கொடுத்த ரிவால்வரை தொட்டு பார்த்து கொண்டான். இப்பொழுது வேறு ஒரு மாறுவேடம். மறந்துடாத, அமைச்சர் திரைய விளக்க முடிச்ச இழுப்பாரு. அதுதான் நீ செயல்படுறதுக்கான சிக்னல். ஆல் தி பெஸ்ட் என்று சன்ன குரலில் பேசி கை குலுக்கினான். அகஸ்டின் ஓசை ஏற்படுத்தாமல் மெதுவாக மரத்தில் ஏறி அதன் அடர்த்தியான கிளைகளுக்கு நடுவில் காணாமல் போனதும் ரஞ்சித் வந்த வழியில் பூங்காவுக்குள் நடந்து ஏறி குதித்த இடத்திலேயே மறுபடியும் ஏறி குதித்து நடந்து தன் காரை எடுத்துக்கொண்டு சென்றான். ஒரு வாகன கனமான கிளையில் கிட்டத்தட்ட குப்புறப்படுத்திக் கொண்டு பார்த்தான் அகஸ்டின். கொஞ்சம் தள்ளி அந்த இரண்டு மேடைகளுக்கு இலைகளுக்கிடையே தெரிந்தது. ஒன்று சிலை திறந்ததும் பேசும் பெரிய மேடை, மற்றது சிலையை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருந்த 14 படிகளுடன் கூடிய சின்ன மேடை. மேடைகளில் பூ அலங்கார வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. அரசாங்க ஜீப்புகள் நின்றிருந்தன. அதிகாரிகள் மேற்பார்வையிட்டு உத்தரவுகள் பிறப்பித்துக் கொண்டிருந்தனர். சாலையின் ஓரத்தில் பொதுமக்கள் எல்லை மீறாமல் நிற்பதற்காக சவுக்கு கம்பங்களை கொண்டு தற்காலிக வேலி அமைத்துக் கொண்டிருந்தார்கள். சிலை இப்பொழுதே மஞ்சள் நிற பட்டு துணியால் மூடி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு அதிகாரி அந்த படிகளின் மேல் தன் உடம்பின் முழு அழுத்தத்தையும் கொடுத்து ஏறி பார்த்தார். பலகைகளின் கனத்தை சோதித்து திருப்தி வந்த பிறகு அந்த படிகளின் மேல் சிவப்பு கார்பட்டை போட்டு மூடச் சொன்னார். கிட்டத்தட்ட 100 ஜனங்கள் ஜோராக வேலையை பார்த்து கொண்டிருக்க அகஸ்டினுக்கு சிரிப்பு வந்தது. இத்தனை ஏற்பாடுகளும் எதுக்காக? செலத்தரப்புக்கா இல்ல அமைச்சரோட இறப்புக்கா? கூடிய சீக்கிரம் அமைச்சர் மல்கோத்ராவோட சிலைய மற்றொரு முச்சந்தியில வைக்க போறாங்க. தன் மறைக்கிளை இருப்பிடத்திலிருந்து சிலை மேடையில் நிற்பவரின் தலையை ரொம்ப சுலபமாக சுட முடியும் என்றுதான் பட்டது. காலை 11 மணிக்கு இப்பொழுதிலிருந்தே காத்திருக்க துவங்கினான் அகஸ்டின். காலை மணி 10:45. அந்த பொது இடத்தில் பொதுமக்கள் 4 சாலைகளில் கட்டுப்படுத்தப்பட்ட விளிம்புகளிலும் அலை மோதினார்கள். மேடைக்கு எதிரில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் பெரிய அதிகாரிகள் ஒரு பக்கம், பத்திரிகை நிருபர்கள் ஒரு பக்கம் அமர்ந்திருந்தார்கள். சிலையை மூடிய பட்டு துணி காற்றில் படபடத்தது. நிறைய போட்டோகிராஃபர்கள் சும்மா இருக்கும் நேரத்திற்கு பொதுமக்களை படம் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். வீடியோ கேமராக்கள் ஸ்டாண்டில் நின்று காத்திருந்தன. 10 அடிக்கு ஒரு போலீஸ்காரர் கையில் தடியோடு நின்று கொண்டிருந்தார். மரத்தின் கிளையின் மேல் உடம்பு போல ஒட்டி கொண்டு படுத்திருந்த அகஸ்டின் டென்ஷனோடு காத்திருந்தான். 10:55க்கு அமைச்சர் மல்கோத்ராவின் பைலட் ஜீப்புகள் முதலில் வந்தன. தொடர்ந்து 2 கார்கள், அதன் பிறகு அமைச்சரின் கார். பிரமுகர்கள் எழுந்து கொண்டார்கள். ஸ்பீக்கர்களில் இசை முழங்கியது. காரை விட்டு அமைச்சர் இறங்கினார். அவருக்கு முன்னாலும் பின்னாலும் AK-47 ஏந்திய பாதுகாப்பு வீரர்கள் நாலா திசையிலும் பார்த்தபடி நடந்தார்கள். சிலை திறப்பு விழா கமிட்டி தலைவர் அமைச்சருக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி கையில் பூச்செண்டளித்து வரவேற்றார். அமைச்சர் பொதுமக்கள் திசையில் திரும்பி உற்சாகமாக கையசைத்துவிட்டு சிலையை நோக்கி நடந்தார். அவர் நடந்த வழியின் இருபுறமும் ஒரே மாதிரி உடுத்து வைத்த நிறுத்தப்பட்டிருந்த பள்ளி பெண்கள் மலர் தூவினார்கள். சிலர் நீட்டிய மலர் பாகங்களை பெற்று தன் உதவியாளரிடம் தந்தபடி சிலை இருந்த சின்ன மேடையை நோக்கி முன்னேறினார் அமைச்சர் மல்கோத்ரா. அவர் சென்ற இடமெல்லாம் வீடியோ கேமராக்கள் தொடர்ந்து கொண்டிருக்க பொதுமக்கள் கூட்டத்தோடு தானும் ஒரு பொதுஜனமாய் அப்பாவியாய் மாறுவேடமிட்டு நின்று கொண்டிருந்தான் ரஞ்சித். அவன் அருகில் ஒரு ராஜஸ்தானிய மனைவி போல உடுத்தி நின்றிருந்தாள் சுவாதி. ரஞ்சித்தின் பார்வை தூரத்தில் இருந்த அந்த மரத்தின் மீதும் மேடையை நோக்கி நடந்து கொண்டிருந்த அமைச்சரின் மீதும் மாறி மாறி தாவிக் கொண்டிருந்தது. அமைச்சர் சிலை மேடையின் 14 படிகளில் முதல் படியில் கால் வைத்தார். ஏறினார் ஏறினார் 14வது படியில் ஏறி மேடைக்கு வந்து நின்றார். அவர் சிலையை திறந்தவுடன் தட்டுவதற்கு தயாராய் எல்லோரும் கைகளை வைத்துக் கொண்டிருக்க அமைச்சர் புன் சிரிப்போடு தலைவரை பார்த்து சிலையை திறக்கட்டுமா என்ற சைகையில் கேட்டுவிட்டு சிலையை மறைத்து தொங்கிய துணியின் முடிச்சை தொட்டு இழுத்தார். அடுத்த வினாடி அவரின் கழுத்து பகுதியில் இருந்து ரத்தம் பீரிட்டு சிதற அப்படியே சரிந்தார். பரபரப்பு. எல்லோரும் எல்லோ திசைகளிலும் ஓட துவங்கினார்கள். புன்னகைத்த ரஞ்சித் சுவாதியின் கையை பற்றி குலுக்கினான். சொன்னேன் இல்லையா, அவன் குறி தப்பவே இல்லை பாரு. நமக்கு வேலை இல்லாம செஞ்சுட்டான். வா, பேசினபடி ஆஸ்பத்திரிக்கு போய் பணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு போகலாம். வீட்டுல இன்னொரு வேலை பாக்கி இருக்கு என்றான். ஆஸ்பத்திரியில பணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு ரஞ்சித்தும் சுவாத்தியும் திரும்பிய போது ஏற்கனவே வந்து ரொம்ப கூலாக செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தான் அகஸ்டின். ரஞ்சித் அவன் கைகளை பற்றி குலுக்கோ குலுக்கோ வென்று குலுக்கினான்.
பிரமாதம் அகஸ்டின். இந்த வெற்றி நான் எதிர்பார்த்தது தான். நீ ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால உனக்கு தர நான் கோக் வாங்கி தயாரா வச்சிருக்கேன். ரஞ்சித் ரெஃப்ரிஜிரேட்டர் திறந்து கேக் பெட்டியை எடுத்து வந்து ஒரு கேக் எடுத்து அகஸ்டினிடம் கொடுத்தான். அதை வாங்கிக் கொண்டு அவன், அகஸ்டின், இந்த கேக்ல என்ன விஷயத்த கலந்திருக்க என்றான். ரஞ்சித் பதட்டமாய் விழிக்க, சரி, என்கிட்ட சொல்லாட்டா அவங்க கிட்டயாவது பதில் சொல்லு. வாசலை நோக்கி அகஸ்டின் கை நீட்ட, கிட்டத்தட்ட 50 போலீஸ்காரர்கள் ஜீப்புகளில் இருந்து இறங்கிக் கொண்டிருக்க, கமிஷனர் மற்றும் சில அதிகாரிகள் கைகளில் துப்பாக்கிகளுடன் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். என்ன ரஞ்சித் முழிக்கிற? நேத்து என்ன ஓய்வெடுக்க சொன்னேல, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து நான் எடுத்துட்டு வந்த துப்பாக்கியை என்ன செய்யலாம்னு கேட்கறதுக்காக நான் மாடிக்கு வந்தேன். அப்போ நீ சுவாத்திக்கிட்ட எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன விஷத்தை வச்சு கொல்ல போறதா நீ சொல்லிக்கிட்டு இருந்ததை கேட்டதும் மனசு வெறுத்து போச்சு. ஆனாலும் நான் அமைச்சரை கொலை செய்யாட்டா விக்டோரியாவோட ஆபரேஷனுக்கு பணம் கிடைக்காதுங்கிறதால அரமனசோட நேத்து மரத்துல பதுங்கினேன். நீ என்னை விட்டுட்டு போனதும் எனக்கு கிடைச்ச தனிமையில நான் யோசிச்சேன். விக்டோரியா அடிக்கடி சொல்லுவா, உடல் பலத்தை உபயோகிக்கிறத விட மூளையோட பலத்தை உபயோகிக்கிறதே பலன் தரும்னு. அமைச்சரை கொலை செய்யாமலேயே உன்னை திருப்திப்படுத்தி ஆபரேஷனுக்கு பணமும் வாங்கி சதிவேலை செய்யற உன்னையும் மாட்டி வைக்க வழி இருக்கான்னு யோசிச்சேன். காலையில 7 மணிக்கு ஒரு தெளிவுக்கு வந்துட்டேன். மரத்தை விட்டு இறங்கினேன். ஒரு பாதுகாப்பு அதிகாரி அணுகினேன். பூரா விவரங்களையும் சொன்னேன். என் குறி தப்புனாலும் அடுத்தடுத்த துப்பாக்கி தோட்டாக்களை துப்பும்படி நீ செஞ்சு வச்ச ஏற்பாடுகளையும் சொன்னேன். நீ என்ன போல மாத்தி ஏற்பாடா வேற நபர்களையும் நியமிச்சிருக்கலாம்னு சந்தேகப்பட்டேன். பாதுகாப்பு அதிகாரி என்னை அமைச்சர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் ஆலோசனை செஞ்சாரு. ஒத்துக்கிட்ட விழாவை கேன்சல் பண்ண அமைச்சர் தயாரா இல்ல. என் முயற்சி தோத்தாதானே மாத்தி ஏற்பாட்டுக்கு வேலை வரும். அதனால என் முயற்சி தோக்காதபடி சினிமா பாணியில ரத்த பாக்கெட்டை கழுத்து சட்டைக்குள்ள ஏற்பாடு செஞ்சுக்கிட்டாரு அமைச்சர். சிலையை திறக்க எத்தனைத்தப்போ அந்த டம்மி வெடியை வெடிக்க செஞ்சு ரத்த சதறல சரிஞ்சு விழுந்தாரு. அமைச்சர் இறந்துட்டு தான் நீ நம்புன. உன்னை நிதானமா இங்க வச்சு மடக்கியாச்சு. பாதுகாப்பு அதிகாரிகள் சுவாத்தியையும் ரஞ்சித்தையும் விலங்கிட்டு அழைத்து செல்ல கமிஷனர் அகஸ்டின் கையை பற்றி குலுக்கினார். கடைசி நேரத்துல மனசு மாறி அமைச்சரை கொல்லாம தடுத்து எங்களோட ஒத்துழைச்சதோட என் பாராட்டுக்கள். ஆனாலும் நீ தப்பிச்சு வந்ததை சட்டம் மன்னிக்க வழியில்ல. உன் காதலிய பார்த்ததும் ஜெயிலுக்கு போகத்தான் செய்யணும். ஒரு ரொம்ப முக்கிய அமைச்சரோட உயிரை நீ காப்பாத்துறதுனால உன் தண்டனை காலத்தை குறைக்க நாங்க நிச்சயம் எல்லா வழிகளையும் முயற்சிகளை மேற்கொள்வோம் அகஸ்டின் என்றார். ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் முடிந்து நல்லபடியாக உணர்வு திரும்பி கண்விழித்து பார்த்த விக்டோரியாவின் எதிரில் ஆனந்த கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தான் அகஸ்டின். அவளிடம் எல்லா விவரங்களையும் சொல்லி, விக்டோரியா, நான் மனசு மாற நீதான் காரணம். நீ அடிக்கடி சொல்ற அமைதி வழி போதனை தான் காரணம். ஒரு இந்தியனா இருந்துகிட்டு நமது நாட்டுக்கே துரோகம் பண்ற கும்பலுக்கு துணை போய் ஒரு அமைச்சரோட உயிரை பறிக்கிறதான தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. ஒரு உயிரோட அழிவுல ஒரு உயிர் மீளணுமாங்கிற கேள்வி எழுந்தது. உனக்கு ஆபரேஷனே நடக்காட்டாலும் பரவாயில்ல, இந்த செயலை செய்யறதுல தப்புன்னு தீர்மானிச்சு தான் நான் பாதுகாப்பு அதிகாரிகள்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி சரணடைஞ்சேன் என்றான். விக்டோரியா கண்களில் கண்ணீர் தத்தளிக்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அகஸ்டின். நீயும் ஒரு உண்மையான இந்தியன்னு நிரூபிச்சிட்ட. ஒரு கொலைகாரனுக்காக நான் வாழ்நாள் முழுக்க அவன் திருப்பி வர்ற வரை காத்திருக்கிறதான்னு சில சமயம் நினைச்சதுண்டு. இப்போ சொல்றேன், நீ என் ஆயுளோட கடைசி நாளன்னைக்கு வர்றதா இருந்தாலும் சரி, அதுவரை உனக்காக காத்திருப்பேன் அகஸ்டின் என்றாள். அவளின் கண்ணீரை துடைத்துவிட்டு விடை பெற்று காவல்துறையின் ஜீப்பில் ஏறிக்கொண்டு மத்திய சிறைச்சாலையை நோக்கி பயணித்தான் அகஸ்டின். முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய். அகஸ்டின் கடைசி நேரத்துல மனசு மாறிடுவான்னு யாரெல்லாம் நினைச்சீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.